இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 627வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க தமிழர் திருநாளாம் தைப்பெருநாளை கொண்டாடும் வகையில் தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சீர்மைமிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரை வாயிலாக நமது அவை அழகுற்றது. இந்நிகழ்வுகளின் முத்தாய்ப்பாக இன்று தைத்தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர், தலைமை ஆசிரியராக தமது பணியினை பணிவாழ்வில் நிறைந்தவர், அன்பு சகோதரி கோதை அம்மாள் அவர்கள் இன்று நம்மிடையே தைத்தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இணைந்துள்ளார். அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்விற்குள் நாம் செல்வதற்கு முன் நமது சரித்திரம் படைப்போம் தளம் கடந்த 108 வாரங்களாக பயணித்த பாதையின் ஒரு சுருக்கமான பார்வையினை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது சரித்திரம் படைப்போம் தளம் 2 ஆண்டுகளில் மொத்தம் 104 சமூகம் சார்ந்து வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய ஆளுமைகளை கௌரவித்து உள்ளது. 3ஆம் ஆண்டின் முதல் சிறப்பு விருந்தினராக 105வது வாரம் நற்பணி தொகுப்பில் பழங்குடி மக்களுக்கான மருத்துவ சேவை மற்றும் தமிழ்நாடு அரசின் சிறந்த மருத்துவர் விருது பெற்ற மருத்துவர் அனுரத்னா அவர்கள் கலந்து கொண்டார். 106வது வாரம் நற்பொருள் தொகுப்பில் பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் பாஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டார். 107வது வாரம் ஞானவெளி தொகுப்பில் மலைவாழ் மாணவர்களின் வாழ்வில் மலர்ச்சியை ஏற்படுத்தும் ஆசிரியை மகாலட்சுமி அவர்கள் பங்கேற்றார். 108வது வாரம் தமிழர் திருநாளை சிறப்பிக்கும் வகையில் தமிழ் துறை தலைவர் திருமிகு தேவகி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 109வது வாரம் தைத்தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் திருமிகு கோதை அம்மாள் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை நமது தளத்தில் 109 வாரங்களாக 109 சிறப்பு விருந்தினர்களும் 77,186 பங்கேற்பாளர்களும்
9043 பேச்சாளர்கள் மற்றும் கருத்துரையாளர்கள் பயணித்து நமது சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு அழகு கோர்த்து உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது சிறு சிறு சாதனைகளால் இச்சமூகத்தில் சரித்திரம் படைப்போம். அனைவருக்கும் நன்றி. நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 109வது வார தை தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி, தமிழ் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் திருமிகு கோதை அம்மாள் அவர்கள். இவர் திருமிகு சிவப்பிரகாசம் ஐயா மற்றும் திருமிகு சரஸ்வதி அம்மாள் ஆகியோரின் தவப்புதல்வியாக 1/1/1954 ஆண்டு தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் பிறந்தார். தமது ஆரம்பக் கல்வியினை பேராவூரணி ராமன் நடுநிலைப் பள்ளியில் பயின்றவர். அதன்பின் தமது இடைநிலை மற்றும் உயர்நிலை கல்வியினை க. ரங்கநாத முதலியார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். அதன்பின் தமது இடைநிலை ஆசிரியர் பயிற்சி கல்வியினை சென்னை அடையாறில் உள்ள மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் துவங்கப்பட்ட ஔவை ஆசிரிய பயிற்சி பள்ளியில் தமது ஆசிரிய பயிற்சி கல்வியினை முடித்தார். திண்டிவனத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 2 ஆண்டுகள் தமது ஆசிரிய பணியினை துவங்கியவர். அதன்பின் செங்கற்பட்டு மாவட்டம் மணப்பாக்கத்தில் உள்ள ஆரம்பப் பள்ளியின் ஆசிரியராக தமது அரசு பணியினை துவங்கினார். அதன்பின் மாமல்லபுரம் அருகிலுள்ள குளிப்பான் தண்டலத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார். கல்பாக்கம் அருகிலுள்ள விட்டிலாபுரம் உயர்நிலைப் பள்ளியில் தமது ஆசிரிய பணியினை மகிழ்வோடு நிறைவு செய்தார். தமது ஆசிரியர் பயிற்சி கல்வி முடிந்தவுடன் இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் மற்றும் முதுகலை கல்வியியல் கல்வியினையும் அஞ்சல் வழி கல்வி வாயிலாக பயின்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2 நடுநிலைப் பள்ளிகளை தமது அரும்பெரும் முயற்சிகள் வாயிலாக உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தி உள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம், தமிழ் இலக்கியத்தில் முதுகலை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி, தமிழாசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர், இருவேறு நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்திய
தருணங்கள் என தமது வாழ்வியலில் ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கு தம்மை அர்ப்பணி என்ற உந்துதலோடு பயணித்த அன்பு சகோதரி, தலைமை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் திருமிகு கோதை அம்மாள் அவர்களை நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 109வது வார தைத்தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக வருக 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 என்று வரவேற்பதில் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரி அவர்களின் வாழ்வியல் வழித்தடங்களில் அவரோடு கரம் கோர்த்து நாமும் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை தைத்தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினர் அன்பு சகோதரி கோதை அம்மாள் அவர்களின் வாழ்வியல் உயர் நெறிகளோடு நமது வாழ்வியல் வழிப்பக்கங்களையும் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் சீர்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகியோரை வணங்கிவிட்டு ஒரு திருக்குறளோடு என் பதிவை தொடங்குகிறேன். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். இந்த குறள் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னை திருக்குறள் அவைக்கு அறிமுகப்படுத்திய ராணியம்மாவுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருக்குறள் கற்போம், கற்பிப்போம், வள்ளுவம் போற்றுவோம் அவையில் உள்ள அனைத்து சொந்தங்களும் என்னை ஊக்குவித்ததுனால தான், குறிப்பா கவிதா, பிரியா இதை போன்றவர்கள்லாம் என்னை அழைச்சதுனாலதான் இன்னைக்கு சரித்திரம் படைப்போம் என்ற சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையில் பேச முன்னெடுத்து வைத்துள்ளேன். எனவே அவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அருள் சேவியருக்கு மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு அளித்த சரித்திரம் படைத்தோம் அவையில் உள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பத்தி சொல்லணும்னா, நான் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பேராவூரணி என்ற ஊர்ல 1954ஆம் வருடம் 1ஆம் தேதி ஜனவரி 1ல பிறந்தேன். எங்க அப்பா பேர் சிவபிரகாசம், என் அம்மா பேர் சரஸ்வதி. எங்க அப்பா டெலிபோன் ஆபீஸ்ல லைன் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தாங்க. என்னோட பிறந்தவங்க மொத்தம் என்னையும் சேர்த்து 6 பேரு. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 3 தங்கைகள். எங்கள் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். நான் 5 வயசு வரைக்கும் பேராவூரணியில தான் இருந்தோம். அப்புறம் தான் அப்பாவுக்கு திருவாரூர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ திருவாரூர் தஞ்சை மாவட்டமா இருந்தது. தற்போது அது தனி மாவட்டம் ஆயிடுச்சு. 5 வயசு முடிஞ்சோடனே திருவாரூர் உள்ள ராமன் நடுநிலை பள்ளியில் சேர்த்தாங்க. நான் பள்ளிக்கு போகவே மாட்டேன்னு அடம் பிடிப்பேன், அழுவேன். ஒவ்வொரு நாளும் அடி திட்டு வாங்கிட்டு தான் போவேன். ஒரு நாள் ரொம்ப அடம் பண்ணிட்டேன். எங்க அப்பா என்னை ஒரு ஜன்னல்ல நீளமான ஒரு கைத்தால கட்டி போட்டு ஆபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு பூரா ஒரே அழுகைதான். மறுநாள் பள்ளிக்கு கிளம்பிட்டேன். மறுநாள் ஒழுங்கா பள்ளிக்கு கிளம்பிட்டேன். என்னோட அப்பா கூட வேலை பார்த்த லைன்மேன் ஒருத்தர் கூட என்னை அனுப்பி வச்சாங்க. அவரு ஆசிரியரை பார்த்து சொல்லிட்டு போனாரு, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. எங்க 1ஆம் வகுப்பு ஆசிரியர் பேரு சாவித்திரி. அவங்க என்னை சமாதானப்படுத்தி தன் நாற்காலிக்கு பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டாங்க, நான் அழுகுறேன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பள்ளிக்கு போக ஆரம்பிச்சேன். மறுபடியும் 1 வாரம் கழிச்சு ஆரம்பிச்சுட்டேன் போக மாட்டேன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழ்ல இந்த ஓ இருக்கு இல்லைங்களா, ஒட்டகம், ஓணான், அந்த முதல் எழுத்து ஓ, அந்த எழுத்துக்கள் எனக்கு சரியா சுழிக்க வராது. அதனால பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொல்லுவேன், அழுவேன். என்னுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட மறுபடியும் கொண்டு போய் விட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நீ எழுத்து அப்புறம் கத்துக்கலாம், முதல்ல இந்த வகுப்பு லீடரா உன்னை தேர்ந்தெடுத்து போடுறேன் அப்படின்னாங்க. தேர்ந்தெடுத்து நான் வகுப்பு லீடரா ஆயிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரே மகிழ்ச்சி.
மறுநாள் காலையில 8 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு கிளம்பிடுவேன். பக்கத்துல வந்து முனிசிபாலிட்டி படிப்பகம் ஒண்ணு இருக்கு. அங்க தினத்தந்தியில வர சிந்துபாத் கதைய முதல்ல படிப்பேன். படக்கதைகள் உள்ள புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு பள்ளிக்கு போவேன். எங்க வீட்ல எல்லாருமே ஒழுங்கா பள்ளிக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி செஞ்சுட்டேன். இன்னைக்கு நினைச்சாலுமே எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். எங்க அப்பாவ பத்தி சொல்லணும்னா, அப்பா வந்து என்எஃப்பிடிஓ என்ற யூனியன்ல செக்ரட்டரியா இருந்தாங்க. அதனால வீட்டுக்கு கடிதங்கள், தந்தி இத போலலாம் அடிக்கடி வரும். அப்பாவும் கடிதங்கள் வந்து கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவாங்க. நானும் சில கடிதங்கள்லாம் எழுதி குடுப்பேன். அப்பா வந்து திகாவிலேருந்து திமுகவு அறிஞர் அண்ணாவோட ஒரு குரூப் அப்படியே வந்துட்டாங்க வெளியில. அப்ப அவங்களும் வந்துட்டாங்க. பேராவூர்ணிலாம் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போதும் கட்சியில ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அவங்களும் அப்ப இருந்தாங்க. அது கட்சியில ஒரு மும்முரமா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு முக்கியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே திருவாரூருக்கு. எங்க அப்பா எங்ககிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. குளத்துல குளிக்கக்கூடாது, வெளியில ஆட்டம் போடக்கூடாது, சினிமாவுக்கு போக்கூடாது. எப்போதுமே அடக்குமுறை கொஞ்சம் இருந்ததுன்னா, அந்த வேலைய தெரியாம செய்ய தோணும் இல்லையா நமக்கு? கண்டிப்புக்காரரா இருந்ததுனால, எங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, பாய விரிச்சு வெளியில படுத்துப்பாரு. தலையண வச்சு போர்வைய போத்திட்டு நண்பர்களோடு தெரியாம செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிடுவாங்க. ஒரு சினிமால கூட இந்த மாதிரி காட்சிய காமிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன. எங்க அப்பா ஆபீஸ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள விளையாட்டு முடிச்சுட்டு, அவங்க வரும்போது எல்லார் கையிலயும் புத்தகம் இருக்கும். எங்க அம்மா வந்து 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அவங்க பார்த்துக்கோ, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க. எங்க அம்மா பாத்திரம் தேய்ச்சுக்கிட்டே வாய்ப்பாடு கேட்பாங்க. சொல்லணும். அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்ப எனக்கு தெரியாது. அதனால சரியா படிச்சு சொல்லிடுவேன். அது எங்க அப்பாவோட கட்டளை. அதனால அவங்க அப்படி கேட்பாங்க. நான்லாம் வீட்ல இருக்கிறப்ப யாராவது அப்பாவ தேடிட்டு வரமாட்டாங்களான்னு நெனைப்பேன். யாராவது வந்தா கூட என்ன கூட போயிடுவாங்க. அவங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிடும். அந்த சமயத்துல எங்க அம்மாகிட்ட கேட்டுட்டு துணி துவைச்சுட்டு வரேன்னு கொஞ்சோண்டு துணிய எடுத்துட்டு போய் குளத்துல வந்து நல்லா ஆட்டம் போடுவேன். குளத்துல குளிக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் அது. நீச்சல் அடிப்பேன். திடீர்னு அப்பா வந்துட்டாங்கன்னா, அந்த வர்ற வழியில தான் குளமே இருக்குது. ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து குரல் குடுப்பாங்க. அவங்க அப்பா வராங்க, வராங்கன்னு. உடனே தண்ணீல கொஞ்ச நேரம் மூழ்கிடுவேன். அப்புறம் தான் வெளியில வருவேன். ரொம்ப நேரம் குளிச்சா அந்த கண்ணெல்லாம் சிவந்து போயிடும். முடியெல்லாம் ஈரமா போயிடும். அது எனக்கு அப்ப தெரியறதில்ல. வீட்டுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் போவேன். வீட்ல திட்டுவாங்க. அதுவும் அப்பா இருந்துட்டாங்கன்னா, கொஞ்ச நேரம் வெளியிலயே நிக்க வச்சுடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவுக்கு நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கும்பகோணம் இது போல அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இவங்க அடிக்கடி வெளியூர் கேம்ப் போயிடுவாங்க. அது மாதிரி போகும்போது, நான்லாம் ரொம்ப அப்பலாம் மகிழ்ச்சி அடைவேன். அப்பதான் சினிமாக்கெல்லாம் போலாம். நமக்கு ஃப்ரீயா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த வயசுல அந்த நினைவு எனக்கு. அப்புறம் ராமன் ஸ்கூல்ல நடுநிலைப் பள்ளி தான் அது. 5ஆம் வகுப்பு வரை படிச்சேன். 6ஆம் வகுப்பு முதல் ரங்கநாத முதலியார் உயர்நிலைப் பள்ளியில தொடர்ந்து படிச்சேன். அதுவுமே 2 கிலோமீட்டர் நடக்கணும். கொஞ்சம் மனக்கசப்போட தான் போவேன். அதுக்கு போகும்போதும் ஒரு ஆர்வத்தோட போமாட்டேன். 9ஆம் வகுப்புக்கு மேல தான் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். எங்க அண்ணனுக்கும் எனக்கும் 6 வயசு வித்தியாசம். அண்ணன வந்து கும்பகோணம் காலேஜ்ல சேர்த்தாங்க. ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சாரு. அண்ணனுக்கு கடிதமோ, எம்ஓவோ அனுப்பணும்னா என்ன தான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. முதல்ல எங்க அப்பா எம்ஓ ஃபார்ம் ஃபில் பண்ணி செய்து குடுக்கும்போது, பணத்தையும், ஃபார்மையும் போஸ்ட் பாக்ஸ்ல போடணுமா அப்படின்னு கேட்பேன். நல்ல வேளை கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர்ட்ட குடு அப்படிம்பாங்க. அப்புறமா தான் குடுத்து அதெல்லாம் பழகிட்டேன். பெரும்பகுதி கடிதங்கள வந்து மாலையில ஒரு ட்ரெயின் ஒண்ணு வரும். எங்க வீட்டுக்கு எதிர்ல தான் ரயில்வே ஸ்டேஷனு. அங்க வந்து தஞ்சாவூர் போற ட்ரெயின் வந்து 5:30 மணி மாலையில. அது மெயில்னு போட்டிருக்கும். சிவப்பு பெட்டி சிவப்பு வண்ணத்துல இருக்கும். அது தனி கேரேஜ். அதுல தான் போஸ்ட் பண்ணுவேன். சில சமயம் அவங்க கையில கூட வாங்கிப்பாங்க. நான் படிச்சது வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி தான். எஸ்எஸ்எல்சி. டீச்சர் ட்ரெய்னிங் சேரணும்னு எனக்கு அப்ப ஆசைலாம் கிடையாது. ஏன்னா, நான் எப்பயாவது டெலிஃபோன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படி இந்த வழியா போம்போது இப்படி எட்டி பார்த்துட்டு போவேன். அங்க வேலை செய்யும் ஆப்பரேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பகுதி பெண்கள் தான் இருப்பாங்க. அத பார்த்து, பார்த்து எனக்கும் ஒரு டெலிஃபோன் ஆப்பரேட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன படிக்கணும்னு கேட்பேன். நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து 500க்கு 375 தான் எடுத்தேன். எனக்கு அப்ளை பண்ற தகுதி கூட இல்லாம போயிருச்சு. நான் மார்க் எடுக்காதது அப்ப எனக்கு தெரியல. எங்க அப்பாவ கேட்பேன், "நீங்க ஒரு யூனியன் லீடரா இருந்து என்ன சேர்க்கல. வேணும்னே என்ன சேரக்கூடாதுன்னு செஞ்சுட்டீங்க" அப்படிம்பேன். அப்பல்லாம் 400க்கு மேல எடுக்கணும். 6 மாசம் ட்ரெய்னிங் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் தான் வேலையில ஜாயின் பண்ணுவாங்க. அப்பா சிபாரிசு செய்யலன்னு நெனைப்பேன்.
ஆனா உண்மையிலே கிடைக்காதுன்றது சில வருடம் கழிச்சு தான் எனக்கு அதனுடைய உண்மை தன்மை தெரிஞ்சுது. பிறகுதான் டீச்சர் ட்ரெய்னிங்ல போட்டாங்க. அப்ளை பண்ணோம். 3 இடத்துக்கு போட்டோம். மதுரையில வந்து காந்தி கிராமம், தஞ்சாவூர், சென்னை அடையாறு அவைகம். முதல்ல சென்னையிலேருந்து தான் இன்டர்வியூ வந்தது. அங்க 40 சீட்டு தான் எடுப்பாங்க. நல்ல மார்க் எடுத்தா தான் எடுப்பாங்க. எந்த சிபாரிசும் கிடையாது அங்க. எனக்கு ட்ரெய்னிங் ஸ்கூல் சேர இன்டர்வியூ முடிஞ்சது. ஆர்டர் வந்தது. மற்ற இடங்கள்லேருந்து அப்புறம் தான் வந்தது. முக்கியமா இதுல ஏன் சேர்ந்தேன்னா, என்னோட படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அங்க கிடைச்சிருந்தது. அதனால நான் வேற இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்படல. அங்கேயே சேர்ந்துட்டேன். பேசிக் ட்ரெய்னிங் தான். 1971 முதல் 73 வரை அங்க படிச்சேன். கட்டாயம் ஹாஸ்டல் தான். பேசிக் ட்ரெய்னிங்னா படிப்போட வேலைகளும் கண்டிப்பா செய்யணும். குழுவா சேர்ந்து தான் பாத்திரம் தேய்க்கணும், சமையல்காரர்களுக்கு உதவியா இருக்கணும். டாய்லெட் கூட அங்க கழுவணும் ஒவ்வொரு குழுவும் சேர்ந்து. அத போலலாம் அங்க படிப்போம். ஃபுட் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டராக அந்த மினிஸ்டர் போஸ்ட் குடுப்பாங்க. கொஞ்சம் கண்டிப்பா அவங்க எல்லாருமே இருந்து தான் ஆகணும். பொறுப்பா இருக்கணும். நாம தவறு செய்தாலோ, இல்ல மற்றவர்கள் தவறு செய்தாலோ மீட்டிங் போட்டு கேள்விலாம் கேட்கலாம். அவங்க தவறு செய்தவங்களுக்கு தண்டனையும் உண்டு. குறிப்பா உதாரணத்துக்கு என்ன சொன்னா, ஒரு குழு கிரவுண்ட பெருக்குதுன்னு, சுத்தப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து குப்பையில எங்கேயும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. அத எடுத்து சுத்தமாக்கணும் அந்த இடத்த. அவங்க அப்படி வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டா, அதே தேதியோட, நேரத்தோட குறிச்சு வச்சு கேள்வி கேட்போம். அந்த தவறுக்கும் அவங்களுக்கு தண்டனையும் உண்டு. படிப்போட கூடிய வேலைகள் தான். லீவ் விட்டா வந்து பேரண்ட், கார்டியன் வந்து தான் கூட்டிட்டு போணும். மாசத்துல 2வது வாரம் தான் பெற்றோர்கள் வந்து பார்க்கணும். அப்பா வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு அவ்வப்போது வருவாங்க. அப்ப வந்து என்ன பார்த்துட்டு போயிடுவாங்க. சனி, ஞாயிறு அவ்வளவா வரமாட்டாங்க. ஒரு வழியா நல்ல முறையில தேர்வு எழுதி வெற்றியும் அடைஞ்சு, அத விட்டு வெளியில வந்தோம். வரும்போது பிரிய மனமில்லாம பசுமை நிறைந்த பாடலை பாடி, மன வருத்தத்தோட தான் வெளியில வந்தோம். நாங்க படிச்சு வெளியில வந்தப்போலாம் சீக்கிரம் வந்து கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கல. இதற்கும் வந்து இடையில என்னோட படித்தவளுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் திண்டிவனத்துல இருக்கு. நாகம்மாள் மிடில் ஸ்கூல்ன்னு. அங்க அவங்களுக்கு வேலை வேலை கிடைச்சது. அவளால இன்னொரு பொண்ணுக்கும் அவ சிபாரிசுல இன்னொரு பொண்ணுக்கும் வேலை கிடைச்சது. அதனால 2 பேரும் அடிக்கடி எனக்கு கடிதம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. "அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்காது. நீயும் வந்துடு. நம்ம எல்லாம் ஒண்ணா தங்கிக்கலாம்பாங்க." எனக்குமே படிச்சுட்டு வீட்ல சும்மா இருக்கிறது எனக்கும் பிடிக்கல. ஆனா வீட்ல வந்து அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. பிடிவாதம் பண்ணாங்க. போக்கூடாது, போக்கூடாதுன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பாவுக்கு தனிப்பட்ட முறையில அவங்க 2 பேரும் கடிதம் போட ஆரம்பிச்சாங்க. நல்ல பள்ளிக்கூடம், ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. நாங்க அவள பார்த்துக்கிறோம். அப்படின்னு சொல்லி ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் பள்ளியிலேருந்து இன்டர்வியூ வந்தது. கொஞ்ச நாள்ல ஆர்டரும் வந்துச்சு. அதன் பிறகு நானும் அப்பாவும் 2 நாள் வந்து தங்கறதுக்கு இடம் இல்ல இல்லையா? டெலிஃபோன் ஆஃபீஸ்லயே திண்டிவனத்துல தங்கியிருந்தோம். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, நானு எல்லாம் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு வீடு பார்த்து அங்க தங்கிட்டோம். அந்த 2 வருட காலம் என்னால மறக்கவே முடியாது. மிக்க மகிழ்ச்சியான காலம் தான் அது. அப்புறம் ஒவ்வொருவருக்கா திருமணம் நடந்தது. எல்லோரும் பிரிஞ்சுட்டோம். எனக்கு தான் முதல்ல திருமணம். திருவாரூர்ல நடந்தது. பள்ளி ஆசிரியர்கள்லாம் ஏறக்குறைய வந்தாங்க. அதுவும் மகிழ்ச்சிகரமான நேரம் அப்போ. இவர பத்தி சொல்லணும்னா, எனது கணவர் வந்து என்னுடைய அத்தை மகன் தான் அவரு. அவர பத்தி சொல்லணும்னா, கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல டிரேட்ஸ்மேனா இருந்து வேலை பார்த்து, அப்புறம் ஃபோர்மேன் ப்ரமோஷன் கிடைச்சு வாங்குனாரு. ஒரு நல்ல மனிதர். என்ன குறை இல்லாத பார்த்துக்கிட்டாரு. மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். எங்கள் திருமணத்துல சிறு சச்சரவு ஏற்பட்டுருச்சு. என்னன்னா, எங்க அப்பா வந்து திருமணம் ஏற்பாடு எங்க அப்பா தான் பண்ணாங்க. எங்க வீட்ல தான் கல்யாணம் பண்ணாங்க. அந்த ஜெகன்னு மாநில அளவுல யூனியன் லீடரா இருந்தாரு. அவர் தலைமையில திருமணம் நடக்கணும்னு சொன்னாங்க. அப்ப பேசும்பொழுது எங்க மாமியார் வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா திருமண நெருக்கத்துல வந்து ஐயர் வச்சு தான் பண்ணணும்னு பிடிவாதமா தகராறு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமா ஐயர வரவழைச்சு திருமணம் முடிஞ்ச பிறகு உடனே அவர அவசர அவசரமா அனுப்பிட்டாங்க. எந்த தொடர் நிகழ்ச்சியும் நடத்தாம டேபிள் சேர்லாம் போட்டு யூனியன் லீடர் அதுல உள்ள உறுப்பினர்கள் எல்லாரும் வந்தாங்க. அவருடைய தலைமையில ஜெகன் அவருடைய தலைமையில வாழ்த்துலாம் குடுத்தாங்க. திருமணம் முடிஞ்சுது. சில காலம் திண்டிவனத்துல தான் இருந்தேன். கொஞ்ச நாள் என்னோட எங்க மாமியார் கூட இருந்தாங்க. அப்புறம் எனது மாமனார், மாமியார், எனக்கு கணவர் மூவரும் செங்கல்பட்டு அருகில ஆத்தூர்ன்னு ஒரு ஊர் ஊர் இருக்கு. அங்க தங்கிட்டாங்க. அவர் அங்கே இருந்தே கல்பாக்கம் வேலைக்கு போவாரு. நான் சனி, ஞாயிறு ஆத்தூர் போவேன். அப்புறம் எனக்கு 1981ல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தபோது வேலை கிடைச்சுது. மணப்பாக்கம் என்ற ஊர்ல அரசாங்க பள்ளியில வேலை கிடைச்சது. நானு, எங்க மாமனார், மாமியார் அந்த ஊர்ல ஒரு வீடு எடுத்து தங்கிட்டோம். ஏன்னா, அங்க பஸ் வசதிலாம் கிடையாது. குதிரை வண்டி தான்.
அது வந்து இப்பதான் ஆட்டோலாம் நிறைய போகுது. எனது கணவர் வந்து பேச்சுலர் ரூம் கொடுத்துருப்பாங்க, கல்பாக்கத்திலேயே தங்கிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவங்களுக்கு லீவு. செகண்ட் சாட்டர்டே சண்டே தான் லீவு. அப்போ தான் வருவாங்க பெரும்போது. செகண்ட் சாட்டர்டே சண்டே எப்பயாவது ஒரு சண்டேல வருவாங்க. வந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் 9 மாதங்கள் கழிச்சு சதுரங்கப்பட்டினம் பள்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. எல்லாருமே ஒண்ணா கல்பாக்கத்துல குவார்டர்ஸ்ல இருந்தோம். எனக்கு 2 மகன்கள் பிறந்தாங்க. அவங்க 2 பேருமே மத்திய பள்ளியில, மத்திய அணுசக்தி மத்திய பள்ளின்னு பேரு இருக்கு. அங்க தான் படிச்சாங்க. பெரியவன் வந்து எம்பிஏ படிச்சான். சிறியவன் வந்து பிசிஏ தான் முடிச்சான் அவன். பெரியவன் வந்து தற்போது ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து சீனியர் மேனேஜரா வேலை பார்க்குறான். சின்னவனுக்கு வந்து சொந்தமா டிராவல்ஸ் வச்சு குடுத்துருக்கோம். சதுரங்கப்பட்டினம் பள்ளியில தான் ராணி அம்மாவோட பழக்கம் ஏற்பட்டது. அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து எனக்கு திணையளவோ, பனையளவோ உதவி செய்யல. மலையளவு செஞ்சிருக்காங்க உதவின்னு தான் சொல்லுவேன். அவங்க எனக்கு எந்த விதத்துல உதவி புரிஞ்சாங்கங்கிறத பின்னால சொல்றேன். அந்த பள்ளிக்கு சென்றவுடன் நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ரொம்ப நெருக்கமா ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் தனித்தனியா தான் இருப்பாங்க. நீங்க வந்த பிறகு தான் நாங்க இவ்ளோ க்ளோஸா இருக்கோம்ன்னு சொல்லுவாங்க. எங்கள வந்து முப்பெருந்தேவின்னு கிண்டலா எல்லாருமே சொல்லுவாங்க. பலர் வந்து எங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க பார்த்து. சிலர் சொல்லுவாங்க, "உங்க 3 பேரையும் பார்த்தா எங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கு. எப்படி ஒத்துமையா இருக்கீங்க?" அப்படின்னாங்க. "நாங்க யாரிட பழகுனாலும் எங்க கூட யாரும் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு கேட்பாங்க. நாங்க 3 பேருமே அவ்வளவு நெருக்கம். ஒரு மீட்டிங் போனா கூட, அந்த முதல் வரிசையில முதல் 3 இடம் எங்களுக்கு தான். யாராவது எங்களுக்கு முன்னாடி வந்துட்டா கூட, அவங்க உட்கார மாட்டாங்க. ஐயோ! அவங்க வருவாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு திருக்கழுக்குன்றம் யூனியன்ல எல்லாருக்குமே, ஆசிரியர்கள் அனைவருக்குமே தெரியும். தெரியலைன்னா, ஏதாவது விஷயங்கள் தெரியலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுப்போம். மூவர் விட்டு ஃபங்ஷன்னு ஒருத்தர விட்டு ஒருத்தர் நடத்தியது இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து எங்க தலைமை ஆசிரியர் பத்தி சொல்லணும்னா, அவரு ஒரு நல்ல தலைமை ஆசிரியரா கிடைச்சாரு எங்களுக்கு. மிகவும் கண்டிப்பானவர். வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லுவாரு. அவ்வளவுதான், ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டாரு எங்கள பார்த்து. வேலை நேரத்துல கடுகடுன்னு இருப்பாரு. பஸ்ஸ விட்டு இறங்கி பள்ளிக்கு போறேன்னா, போற வழியில வந்து முன்பெல்லாம் மணல் அதிகமா இருக்கும். கடற்கரை ஓரம் பள்ளிக்கூடம் இல்லையா? சதுரங்கப்பட்டினம். அதனால அப்படி இருக்கும். வேகமா நடக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மணல்ல நடக்க முடியாது. 1 நிமிடம் தாமதமானாலும் லீவ் லெட்டர் வாங்கிடுவாரு. லீவ குடுத்துட்டு வீட்டுக்கு போமாட்டோம். அங்கேயே தான் வேலை செய்வோம். வகுப்பு நேரத்துல யாரும் யாரையும் பார்க்க மாட்டோம். பேச மாட்டோம். அவர நான் தான் கொஞ்சம் எதிர்த்து கேள்விலாம் கேட்பேன். இவங்களுக்கு பதில் சொல்லி மாளாது அப்படின்னு சொல்லுவாரு. அடிக்கடி என்ன பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. அ இவங்கலாம் கொஞ்சம் அமைதியா இருந்துடுவாங்க. நான் கொஞ்சம் கேட்டுட்டே தான் இருப்பேன். "ஏன் சார் அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்கன்னு?" அதனால என் மேல கொஞ்சம் அவ்வப்போது வருத்தம் இருக்கும். ஆனா கொஞ்சம் பாசமாவும் இருப்பாரு. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கிட்ட நெறைய வேலைகள கத்துக்கிட்டோம். பே பில் எழுதுறது, அப்பலாம் கம்ப்யூட்டர் கிடையாது. ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் போடுறதெல்லாம் பே பில் கையால எழுதணும். அது எழுதுறது, நிர்வாகத்தை எப்படி கொண்டு போறது, அலுவலகங்களுக்கு எப்படி கடிதம் எழுதுவது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க அவர்கிட்ட கத்துக்கிட்டோம். ஒரு நல்ல தலைமை ஆசிரியரா ஓய்வு பெற்று வெளியில வந்தோம்னா, இவர்கிட்ட வேலை செஞ்சதுனால தான்னு நான் சொல்லுவேன். மற்றபடி அன்பானவர். பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து அலுவலக வேலையெல்லாம் முடிச்சு குடுப்பாரு ரொம்ப. அதெல்லாம் செய்வாரு. நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்ச உடனேயே டீச்சர் ட்ரெய்னிங் படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டேன் இல்லையா? மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஆசிரியரா இருந்தவர்ட்ட போய் கேட்டேன். அவரு சொன்னாரு, "3 வருஷம் சர்வீஸ் இருக்கணும். இல்ல 27 வயசு ஆயிருக்கணும். அப்பதான் உனக்கு வந்து நீ மேற்கொண்டு படிக்கலாம்" அப்படின்னு சொல்ட்டாரு. அப்போ வந்து எனக்கு எந்த தகுதியும் இல்ல. சதுரங்கப்பட்டினம் பள்ளிக்கு வந்த உடனே தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சது எனக்கு. அதற்கான வழிகாட்டி யாருன்னா ராணி அம்மா தான். அவங்க வந்து ஏற்கனவே புலவர், பிலிட், எம்ஏ இதெல்லாம் படிச்சிருந்தாங்க. நானு வந்து கேட்ட உடனே அவங்க அனைத்து உதவிகளுமே எனக்கு செஞ்சாங்க. யுனிவர்சிட்டிக்கு கடிதம் எழுதி அப்ளிகேஷன் வரவழைக்கிறதுலேருந்து, அத பூர்த்தி செய்து பணம் கட்டுற வரைக்கும் அவங்களே தான் பார்ப்பாங்க. என்னிட்ட கிண்டலா வந்து பவ்யமா கொண்டு வந்து குடுத்து கையெழுத்து வாங்கி அப்ளிகேஷன் அனுப்புவாங்க. நான் எதுவுமே மெனக்கெடுறது இல்லைன்னு அப்படி கிண்டலா கொண்டு வந்து குடுப்பாங்க. நான் வந்து அஞ்சல் வழி கல்வியில தான் லிட்ரேச்சர். அதே எம்ஏ, பிஎட், எம்எட் எல்லாமே முடிச்சேன். இறுதி வரை எனக்கு ராணி அம்மா எனக்கு உதவியா இருந்தாங்க. படிப்பது மட்டும் தான் என்னுடைய வேலை. தேவை என்னும் பொழுது முன்வரும் நண்பன் கிடைச்சா, நாமும் உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலி தான். பிஎட், எம்எட் மூவரும் ஒண்ணா படிச்சோம். கிளாஸுக்கெல்லாம் சென்னை வருவோம்.
ஒன்றா தான் வருவோம். ஒன்றாக தேர்வு எழுதினோம். பிஎட் படிக்கும்போது மெட்டீரியல்ஸ், அதாவது பாட உபகரணங்கள்லாம் நிறையா தயார் செய்யணும். எனக்கும் சேர்த்து தான் செய்வாங்க. நல்லா படிச்சு தேர்ச்சியும் பெற்றோம். அவங்க முதல்லயே படிச்சதுனால பிஎட், எம்எட் எல்லாம் முடிச்சிருக்கலாம். எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி, எங்களோட நாங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் இருந்து எங்களோட வந்தாங்க. அடுத்து எம்எட் போனோம். எம்எட் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. ராணி அம்மாக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது டிஎன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ தேர்வு வந்துடுச்சு. எனது கணவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, "அடுத்த வருடம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி தேர்வு எழுத அனுப்ப மாட்டேன்ட்டாரு. எனக்கும் கொஞ்சம் முடியல. போகலையேன்னு கவலையாவும் இருந்தது. ராணி அம்மா வீட்டுக்கு வந்து அவர்ட்ட கேட்டாங்க. "நான் பார்த்துக்கிறேன். எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா போதும். அவங்கள விட்டுட்டு போங்க. எங்களுக்கு மனசு இல்ல" அப்படின்னு. "கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது அவங்கள தேர்வு எழுத வைக்கிறேன்னு" சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அழைச்சிட்டும் போனாங்க. இவங்க சொன்னோனே அவரால மறுக்க முடியல. இவங்கள பத்தி அவருக்கும் நல்லா தெரியும். அப்புறமா அனுப்புன பிறகு நாங்க 2 பேரும் ராணி அம்மா வீடு தேனாம்பேட்டையில இருக்கு. கிட்டத்தட்ட 9 நாள் தங்கியிருப்போம். 7 பேப்பர் தேர்வு வந்து 7 பேப்பரு. அவங்க தம்பியும், அவங்க மனைவியும் தான் அந்த வீட்ல இருந்தாங்க. அவங்க தம்பி மனைவி வந்து சமையல்லாம் செஞ்சு குடுப்பாங்க எங்களுக்கு. ராணி அம்மா வந்து என்னுடைய துணியெல்லாம் துவைச்சு போடுவாங்க. என்ன வந்து ஒரு குழந்தை மாரி பார்த்துப்பாங்க. அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், மலையளவு எனக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு. தேர்வுக்கு என்னால படிக்க முடியல. அவங்க படிச்சு சொல்றத கேட்டு தான் நான் தேர்வு எழுதுவேன். பிஎட்ல அந்த பாடத்திட்டங்கள்லாம் சில எம்எடுக்கும் சற்று விரிவா வந்திருந்தது. ஏற்கனவே கொஞ்சம் படிச்சது. ராணி அம்மா சொன்னத வச்சு தேர்வு எழுதி எப்படியோ வெற்றியும் அடைஞ்சேன். அவங்களும் வெற்றி அடைஞ்சாங்க. கற்றல் நலம், கேட்டல் பலம் இல்லையா? அதுதான் எனக்கு நடந்தது. "கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்" என்ற திருக்குறள் தான் ஞாபகம் வருது. இதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு செய்திய சொல்லணும்னா கேட்பவர் மனதை கவரணும். கேளாதவரும் விரும்பும் வண்ணம் சொல்லணும். அவங்க அப்படிதான் எனக்கு செஞ்சாங்க. அதனால என்னால அவங்கள மறக்கவும் முடியாது. அவங்களால தேர்வுல வந்து வெற்றி அடையவும் முடிஞ்சுது. என்னுடைய இன்ப துன்பங்கள்லாம் நெறைய அவங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அடுத்தது வந்து எங்க பள்ளியில வந்து 15 பேர் பணிபுரிஞ்சோம். எல்லாமே 3 பேர் தலைமை ஆசிரியர் சேர்த்து ஆண்கள் 3 பேரு, ஒரு பியூன் இருந்தாரு. மீதி எல்லாருமே பெண்கள் தான். மத்தியானம் அனைவரும் ஒண்ணா தான் சாப்பிடுவோம். இப்பல்லாம் நாங்கலாம் பள்ளிக்கூடத்த விட்டு வந்த பிறகு அங்கலாம் அதெல்லாம் இல்லன்னு குறையா சொல்லுவாங்க வழியில எப்பயாவது பார்த்தாங்கன்னா. ராணி அம்மாவும் மற்றொரு ஆசிரியரும் ப்ரமோஷன் கிடைச்சு, அதாவது தலைமை ஆசிரியர் ப்ரமோஷன் கிடைச்சு வேற பள்ளிக்கு போயிட்டாங்க. பிரிஞ்சுட்டாங்களேன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. கொஞ்சம் வருத்தம் இல்ல, அதிகமாவே வருத்தமா இருப்பேன் நானு. ஏன்னா 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தது நான் தனி ஆளான மாரி ஆயிட்டேன். எல்லோரும் கல்பாக்கம் டவுன்ஷிப்ல தான் இருக்கோம். ஆனாலும் சரிவர யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாது. ஒண்ணா இருந்தது மாதிரியும் வராது. 3 வருடம் கழித்து எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. தலைமை ஆசிரியர் ப்ரமோஷன் கிடைச்சோனே அந்த மகிழ்ச்சி, சிரிப்பு எல்லாமே போயிருச்சு. ஏன்னா உடன் வேலை செய்பவங்கள சமாளிக்கணும். பெற்றோர்கள், மாணவர்கள், மேலதிகாரிகள் அனைவரையும் நம்ம தனியா நின்னு சமாளிக்கணும். எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிற மாதிரியே இருக்கும். ப்ரமோஷன் வாங்குனதுல நான் தான் ஜூனியர். எனக்கு வந்து கவுன்சிலிங்ல நான் கேட்ட இடம் கிடைக்காது. மொத்தம் 7 பேர் அப்பாயின்ட்மென்ட் என் கூட. அதுல 7வது ஆளு நானு. அவங்களா எடுத்த பிறகு தான் எனக்கு கிடைக்கும். அதனால எனக்கு வந்து கிடைச்சது ஒரு இன்டீரியர் பிளேஸ் தான். இடையாத்தூர்ங்கிற ஊரு. அந்த ஊருக்கு தான் தலைமை ஆசிரியரா முதல்ல போனேன். பஸ் வசதி கூட கிடையாது. நான் 5ஆம் தேதி வந்து ஜாயின் பண்றேன். ஜூன் மாசம். அவங்க வந்து என்னுடைய நேரம் 1ஆம் தேதியிலேருந்து அந்த ஊருக்கு ஒரு ஜீப் ஓட்டிட்டு போறாரு ஒரு பையன். அப்புறம் அவர பார்த்து பேசி அவர் வீட்லயே வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. எனக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. என்னால நாங்க எல்லாருமே திருக்கழுக்குன்றத்துக்கு வீட்ட வந்து மாத்திக்கிட்டோம். கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் அங்க தான் இருந்தோம். டவுன்ஷிப்ப விட்டு. எங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா? இன்னொருத்தவங்க ராணி அம்மா இல்ல, இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய வீடு தான் அது. அவங்க வந்து "எங்க வீடு சும்மா தான் பூட்டியிருக்கு. நீங்க இங்கேருந்து போங்கன்னாங்க." அங்கேருந்து போனா நான் பள்ளிக்கு போற இடம் கொஞ்சம் கிட்டக்க. அதனால. என்னுடைய கணவர், பசங்க எல்லாமே இங்கேருந்து அவங்க தான் போனாங்க. பாவம் என்னால எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்துல. அடுத்த கவுன்சிலிங் வந்தது. 1 வருடம் அங்க வேலை பார்த்தேன். நெய்க்குப்பி என்ற ஊர் கிடைச்சது. அதுவும் டவுன்ஷிப் பக்கத்துல தான் கொஞ்சம் ஓரளவு. மறுபடியும் டவுன்ஷிப்புக்கு எல்லாருமே வந்துட்டோம். அங்க என்ன கொடுமைன்னா, அது ஓராசிரியர் பள்ளி. கிட்ட இருக்கேன்னு நான் வந்துட்டேனே தவிர,
ஓராசிரியர் பள்ளின்னா நான் மட்டும்தான். 150 மாணவர்கள், 5 வகுப்புகள் சேர்ந்து இருக்கும். தனித்தனியா ஒவ்வொரு வகுப்புக்கும் பாடம் எடுக்கணும். அ ஆஃபீஸுக்கு தபால் அவங்க அடிக்கடி தபால் அது குடுங்க, இந்த பர்ட்டிகுலர் குடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மீட்டிங் போடுவாங்க. பாடமும் நடத்திக்கிட்டு அலுவலக வேலை பார்ப்பதும் சிரமமா இருக்கும். ஒவ்வொரு நேரம் ஞாயிற்றுக்கிழமை போய் பள்ளி வேலைகள்லாம் அங்க உட்காந்து செஞ்சு முடிச்சுட்டு வருவேன். அப்படிலாம் கொஞ்சம் சிரமப்பட்டேன் நானு. அப்ப அங்க வந்து என்ன பண்ணேன் நானு, அங்க வந்து அப்ப எம்எல்ஏ வந்து திருக்கச்சூர் ஆறுமுகம்ன்றவரு இருந்தாரு. அவர பார்க்கறதுக்கு நானும் எனது கணவரும் போனோம். என்னுடைய சிரமங்கள்லாம் சொன்னேன். அவர் வந்து இன்னொரு ஆசிரியர் போடணும்னா எங்க ஏஇஓ தான் போடணும். அவர்கிட்ட நேராவும் சொன்னேன். கடிதம் மூலமும் குடுத்தேன். அவர் எதுவுமே செய்யல. அதனால எனக்கு நீங்க உதவி செய்யணும்னு கேட்டேன். அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நான் எம்எல்ஏ வந்து சனிக்கிழமை தான் பார்த்தேன். மறுநாள் ஞாயித்துக்கிழமை. உடனே மீட்டிங் போட்டிருக்காரு. ஒரு நல்ல மனிதர் தான் அவரு. அவர் வந்து அவர மறக்கவே முடியாது என்னால. ஏஇஓ, டிஓ, பிடிஓ எல்லாரையும் அழைச்சு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உடனே மீட்டிங் போட்டிருக்காரு. எங்க ஏஇஓ கூப்பிட்டு திட்டியிருப்பார் போல இருக்கு. காலையில திங்கட்கிழமை காலையிலேயே 9:30 மணிக்கெல்லாம் எங்க பள்ளிக்கு ஏஇஓ வந்துட்டாரு. பர்ட்டிகுலர்லாம் சில ஸ்கூல் பர்ட்டிகுலர்லாம் வந்து வாங்கிட்டு போனாரு. அவர் வந்து கேட்கிறாரு என்ன, "என்ன இந்த ஊருக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எம்எல்ஏ செய்றாரு? உங்க உறவினரான்னு?" கேட்டாரு. அவரு எங்க உறவினர்லாம் கிடையாது. அவருடைய தொகுதி சார் இது. அதனால கவனிக்கிறாரு. என்னுடைய கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு, அவரு கண்டிப்பா 150 பசங்களுக்கு ஓராசிரியர் எப்படி சார் வேலை செய்ய முடியும்? அதனால வந்து மெனக்கெடுறாரு அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, சரிம்மான்ட்டு போயிட்டாரு. ரொம்ப பேசல அவரு. செவ்வாய்க்கிழமை வந்து உடனே டெப்டேஷன் போட்டாங்க. திங்கட்கிழமை வந்து பர்ட்டிகுலர் வாங்குனாங்க. செவ்வாய்க்கிழமை டெப்டேஷன் ஒரு ஆசிரியர போட்டாங்க. அது அவங்க முன்னாடியே செஞ்சிருந்தா இந்த இதுவே இல்ல. அவங்களுக்கு செய்ய மனசு இல்ல, தோணல. அவங்க அலட்சியமா இருந்துட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து கேட்க வேண்டியதா ஆயிப்போச்சு போயி. அங்க வந்து 2 வருடம் வேலை செஞ்சேன். என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் அந்த பள்ளிக்கு செஞ்சேன். அதாவது கல்பாக்கம் அணுமின் நிலைய டைரக்டருக்கு ஒரு கடிதம் குடுத்து, அந்த பள்ளிக்கு என்னோட கணவரோட துணையோட அந்த பள்ளிக்கு தேவையான யூனிஃபார்ம் பசங்களுக்கு தேவையான யூனிஃபார்மு, நோட்டு புத்தகங்கள், விழா காலங்கள்ல இனிப்பு கொடுக்க ஏற்பாடு செஞ்சேன். கல்பாக்கம் சுற்றி உள்ள பள்ளிகளுக்கெல்லாம் செய்வாங்க. ஈசிஆர் தாண்டி உள்ள பள்ளிக்கு அவங்க செய்யறதில்ல. "இத நீங்க எடுத்து சொல்லுங்க" அப்படின்னு எங்க கணவர்ட்ட சொல்லுவேன். அவரும் சொல்லியிருக்காரு. லெட்டரும் குடுத்திருக்காரு. ஏற்பாடு செய்ய சொன்னாரு. அவங்களும் செஞ்சாங்க. இன்று வரை குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பள்ளிய கவனிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எப்போதுமே அந்த ஊர் மக்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. டீச்சரால தான் எங்களுக்கு இது இந்த சலுகைலாம் கிடைச்சதுன்னு ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியோட பார்த்து என்ன சொல்லுவாங்க. எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்பலாம். இவங்க வந்து தான் ஏற்பாடு செஞ்சாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அ அடுத்த 2 வருடம் கழிச்சு வசவசமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும் டவுன்ஷிப்லேருந்து. ஆட்டோ வச்சுட்டு போயிடுவேன். அதனால அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு போனேன். அந்த ஊர் வந்து கொஞ்சம் பக்கம் தான் இது. அதனால தான் போயிருந்தேன். அங்க போன பிறகு அந்த பள்ளி வந்து ஒரு நல்ல பெரிய இடமா இருக்கும். ஆனா காம்பவுண்ட்லாம் கிடையாது. ஓப்பன் பிளேஸா இருக்கும். ஆடு, மாடு இதெல்லாம் வந்து நைட்ல வந்து காலையில வந்தா ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் அந்த ஊருக்கு வந்து எதேர்ச்சையா எம்எல்ஏ வந்தாரு. ஏதோ ஒரு மீட்டிங்க்காக வந்திருந்தாரு. அப்ப அவர பார்த்து அப்ளிகேஷன் அதே எம்எல்ஏ தான் அப்ளிகேஷன் குடுத்தேன். அவரு சரிம்மா செய்யறேன். சுற்றுச்சுவர் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. காம்பவுண்ட் சுவர் வேணும். பாதுகாப்பு இல்ல பள்ளியில அப்டின்னேன். செய்றேன் அப்டின்னு சொல்லிட்டு போனாரு. சட்டசபையிலயும் பேசினாரு. அதெல்லாம் எனக்கு தெரியல. அவர் வந்து இதுல காமிச்சாங்கன்னு சொன்னாங்க டிவில. சட்டசபையில பேசி சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு உடனே ஒரு லெட்டரும் போட்டாரு எனக்கு. அப்புறம் கொஞ்ச நாட்கள்ல கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவரே பேசினாரு. எனக்கு வந்து எம்எல்ஏ வந்து கொஞ்சம் நல்லா பழக்கம் ஆயிட்டாரு. திருக்கழுக்குன்றம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கட்சி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் வர்றேன் தூரத்துல வரேன் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஆள் விட்டு நான் குனிஞ்சுக்கிட்டே வந்துட்டேன். ஆள் விட்டு அனுப்பி வர சொன்னாரு. சிறிது நேரம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வந்துட்டேன். நல்ல மனிதர் அவரு. அந்த பள்ளியில 2 வருட காலம் அங்கேயுமே பார்த்தேன். அப்புறம் மிடில் ஸ்கூல் ப்ரமோஷன் கிடைச்சது. அது மாமல்லபுரம் பக்கத்துல இருக்கு அந்த ஊரு. அந்த ஊர் பெயர் தான் குழிப்பாந்தண்டலம். கல்பாக்கத்துலேருந்து பஸ் இருக்கு. அங்க போனேன். அங்க வந்து 15 பேர். 3 பேர் வந்து ஆண் ஆசிரியர்கள். மற்றவர்கள்லாம் பெண்கள் தான். ஆண் ஆசிரியர்களா நல்லா கொஞ்சம் சிறிய வயது உடையவங்க. ஓடி ஆடி நல்லா வேலை செய்வாங்க. அவங்க ரொம்ப எனக்கு நல்லா ஒத்துழைப்பு குடுத்தாங்க. செடியெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணாங்க நான் இருக்கும் பொழுது. எனக்கு வேலையில என்ன வந்து அலுவலகத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்களே
நான் என்ன வேலை செய்யணுமோ அதை என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் அவங்க தான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க. மறுபடியும் ஒரு சதுரங்கப்பட்டினம் பள்ளியில இருக்கிற மாதிரி எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த பள்ளி வந்து மிடில் ஸ்கூல் வந்து அது மிடில் ஸ்கூலு. அது ஹைஸ்கூல் ஆக்கணும்னு 3 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கிடைக்கல. அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்கு. அரசாங்கத்துக்கு பணம் கட்டணும். டிஓ, ஏஇஓலாம் கையெழுத்து போடணும். நெறைய பர்ட்டிகுலர் பள்ளிக்கூடத்த பத்தி பில்டிங்லேருந்து, மாணவர்கள்லேருந்து, ஆசிரியர்கள், இடம் அது எல்லாமே அவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும். தலைவர், ஊர்க்காரவங்க கையொப்படணும். தலைமை ஆசிரியருடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு நெறைய அதிகம் தேவை அந்த நேரத்துல. நெறைய பர்ட்டிகுலர்லாம் எழுதி கடிதங்கள்லாம் போடணும். ஒவ்வொரு ஃபார்மேட்லயும் தலைமை ஆசிரியர் ஒப்பம், சீலோட இருக்கணும். அதனால வந்து என்ட்ட ஊர்க்காரவங்கலாம் வந்து கேட்டாங்க. அதற்கான முயற்சிய நீங்க எடுப்போம்னு நான் சொன்னேன். என்னோட வேலை பார்த்தவங்க கூட சிலர் சொன்னாங்க. நீ கையெழுத்து போட்டீன்னா எங்கூட ஃப்ரெண்டா இருந்தவரு எனக்கு தமிழ் ஆசிரியரா எனக்கு கீழ வந்து வேலை செஞ்சாரு. அவரு சொல்லுவாரு, "நீ வந்து கையெழுத்து போட்டீன்னா நம்மளெல்லாம் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீ கையெழுத்து போடாத. ஏதாவது சாக்கு சொல்லி தவிர்த்துடு" அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்கல அவரு பேச்ச. பரவாயில்ல, குழந்தைங்க வந்து பஸ் ஏறி வெளியூர் போறாங்க. நாம வந்து பெரியவங்க. நாம அத தான் பார்க்கணும். நம்மளுடைய சுகத்த பார்க்கக்கூடாது. நீங்க என்ன வேணாலும் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க வேணாலும் தூக்கி அடிக்கட்டும். அப்படின்னு சொல்லிட்டேன். இதனால அவங்களுக்கு சிலருக்கு ஒரு 3, 4 பேருக்கு வருத்தம். இவங்க பிஎட் முடிச்சவங்க. அவங்கலாம் வந்து ஹைஸ்கூலுக்கு போக முடியாது. விருப்பம் இருந்தா போகலாம். வேண்டான்ட்டாங்க. மிடில் ஸ்கூல்லயே தமிழாசிரியர், தொழிலாசிரியர், விளையாட்டு ஆசிரியர் இத போல இருந்தவங்க தான் என்கிட்ட கேட்டவங்கலாம். அப்புறம் வந்து அதற்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். அதே எம்எல்ஏ தான் அவரும் வந்து முயற்சித்தாரு. அவர்ட்ட தான் லெட்டர்லாம் கொண்டு போய் குடுத்து, அவரு பள்ளிக்கெல்லாம் வந்து பார்த்தாரு. வெரிஃபை பண்றதுக்காக வருவாங்க. என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. ஒரு 2 முறை வந்து எம்எல்ஏவா ஆனாரு. அந்த பள்ளிய வந்து உயர்நிலை பள்ளியா மாத்துறதுக்கு அவர் தான் ரொம்ப மெனக்கிட்டாரு. கொஞ்ச நாள்ல உயர்நிலை பள்ளியாவும் ஆயிடுச்சு அதே வருடத்துல. பள்ளி கல்வெட்டுல இன்னுமே என்னுடைய பெயர் இருக்குது. அத வந்து மகிழ்ச்சியோட நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் அந்த பள்ளியில இருக்குன்னு, பதிவாயிருக்குன்னு. உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் வர்ற வரைக்கும் நான் கொஞ்ச நாள் ஆக்டிங் ஹெச்எம்மா இருந்தேன். சிறிது காலம் இருந்தேன். உயர்நிலை பள்ளியா மாறுனதுனால, மற்றொரு ம ம இது அவங்கலாம் சொன்ன மாதிரி மறுபடியும் என்ன ஒரு தூக்கி அடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் சோகண்டிங்கிற ஊரு. அது செங்கல்பட்டு பக்கம். செங்கல்பட்டு போற வழி. 2 பஸ் பிடிச்சு போகணும். திருக்கழுக்குன்றத்துல இறங்கி அந்த ஊருக்கு போற ஒரு பஸ்ஸு. அதுவுமே ஊருக்குள்ள போகாது. இறங்கி நின்னுடுவேன். அங்கேருந்து ஆசிரியர்கள் வந்து யாராவது டூ வீலர்ல வந்து என்ன கூட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து சென்னையிலேருந்துலாம் வந்தாங்க டீச்சர்ஸு. அவங்க வந்து இறங்குனாங்கன்னா, அவங்க வண்டி அங்க வச்சிருப்பாங்க. என்ன வந்து அவங்க கூட்டு போவாங்க. அங்க போனவனும் அதே ப்ராசஸ் தான். அதே எம்எல்ஏ தான். அங்க 7 பேரு ஸ்டாஃபு. நான் போனோனே அந்த பள்ளியும் உயர்நிலையா பள்ளியா மாத்தணும்னு இதே போல கேட்டாங்க. ரொம்ப நாளா எல்லாரும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகல. ஆனா நான் போனோனே ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து நான் எம்எல்ஏ பார்த்து மெனக்கெட்டதுனால தான் இது நடந்ததுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் எம்எல்ஏவும் வந்தாரு. அதே பள்ளிக்கு மறுபடியும் வந்தாரு அங்கேயும். "என்ன எங்க போனாலும் விட மாட்றீங்களே!" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. "நீங்க போற இடம்லாம் ஹைஸ்கூலா வேற மாறிடுது" அப்படிம்பாரு. எல்லாருமே சொல்லுவாங்க, "அதிர்ஷ்டம் உங்களுக்கு" அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு தான் எந்த அதிர்ஷ்டமும் இல்ல. பள்ளிக்காவது இருக்குதே அப்படின்னு மகிழ்ச்சி அடைவேன். பெருமையும் அடைஞ்சிருக்கேன். இறுதியா கல்பாக்கம் அருகில விட்லாபுரம்ன்ற ஊருக்கு மாற்றலாகி போனேன். அதுதான் ரொம்ப பக்கம். வீட்லேருந்தே ஆட்டோல போயிடுவேன். 3 வருடம் பணி செய்து நல்ல முறையில ஓய்வு பெற்றேன். அந்த பள்ளியையும் உயர்நிலைப் பள்ளியா மாத்தணும்னு முயற்சித்தேன். ஆனா, அந்த ஊர் தலைவர் வந்து அதுல ஆர்வம் காட்டல. அ ஆசிரியர் அது வந்து பணம் கட்டணும். மத்த ஊர்க்காரவங்களே முதல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. பெரிய இடம். இந்த பள்ளியெல்லாம் விட அது பெரிய இடமா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு உயர்நிலை பள்ளி மாரி தான் இருக்கும். அழகா கேட்லாம் போட்டு நெறைய மரங்கள் வச்சு ரொம்ப நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. அவங்களுடைய ஆர்வம் இல்லாதனால என்னால செய்ய முடியல. அப்புறமா நான் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து குறைஞ்சு போச்சு. ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போச்சு. பசங்க ஸ்ட்ரென்த்து. அதனால அந்த வேலையும் அவங்களுக்கு நின்னு போச்சு. அப்புறம் ஆசிரியர் சங்க கூட்டத்துல வந்து 4 வருடம் வந்து கோஆர்டினேட்டரா இருந்தேன். அதாவது மீட்டிங்லாம் நடத்தணும். மாசம் மாசம் ஒரு மீட்டிங்கு. அத வந்து மொத்தம் பசங்க வந்து இப்ப சுற்றி உள்ள பள்ளிகள்லாம் பிரிச்சிருப்பாங்க. அங்கங்க மீட்டிங் நடக்கும். இதுல வந்து அ த கல்பாக்கத்துல நடக்கும். அதுக்கும் நான் கோஆர்டினேட்டரா இருந்தேன். மாமல்லபுரத்துல 1 வருடம் இருந்தேன். செங்கல்பட்டு மாவட்டமே ஓரளவு சுத்திட்டு வந்துட்டேன்னு நான் சொல்லுவேன்.
இப்ப வந்து நாங்க ஈசிஆர்ல மரக்காணம் என்ற இடத்துல வீடு கட்டிட்டு இருக்கோம். இது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தது. இங்க வந்து அவருடைய அக்கா மற்றும் உறவினர்கள்லாம் இருக்கிறதுனால அங்க வீடு கட்டணும்னு நினைச்சாரு. இங்க வந்துட்டோம். இங்க வந்த பிறகுதான் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் வந்து சொல்லணும்னா என்னுடைய கணவர் வந்து அ 2021 மே மாசம் வந்து இறந்துட்டாரு. நிமோனியா ஃபீவர் வந்துச்சு. அவர் வந்து உடல் ரொம்ப பாதிச்சு, அப்பப்போ போய் போய் செக்கப்க்கு போய்க்கிட்டே வருவோம். அங்க வந்து உடல் கொஞ்சம் பாதிச்சனால அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அந்த பீக் ஹவர்ஸ்ல கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதனால அங்க கொரோனா அட்டாக் ஆகி ரொம்ப இதுவா ஆயிடுச்சு அவருக்கு. அது வந்து ஒரு கொடுமையான நேரம் தான் சொல்லணும். அனிமா திட்டுவாங்க என்ன, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. பேசக்கூடாதும்பாங்க அத பத்தி. என்னால பேசாம இருக்க முடியல. வீட்ல எல்லாருக்குமே வந்துச்சு. நான் வீட்ல இருந்தபடியே, பையன் வீட்ல இருந்தபடியே கொரோனாவுக்கு மருந்து சாப்பிட்டேன். சின்ன பையன் வந்து அவனே போயி எனக்கு ஜுரமா இருக்குன்னு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துட்டான். பெரிய பையன் தான் அவங்க அப்பாவ பார்த்துக்கிட்டான். அ அவரு வந்து திடீர்னு இத போல ஆனோனே, அவர் தவறுனது எனக்கு சொல்லவே இல்ல. 15 நாள் கழிச்சு தான் எனக்கே தெரியும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு, சின்ன பையனுக்கும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டுருக்கு. அவன் எனக்கு அதுவும் தெரியாது. அப்புறமா தான் எனக்கு சொன்னான் அவன். நானும் பையனும் சின்னவனும் உடம்பு நல்லா ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு தான் சொன்னான். இடையில வந்து சின்னவன பார்க்கறதுக்கு பெரிய பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில கூட ஒரு காவல்துறை அதிகாரிங்க வந்து மடக்கி பிடிச்சுட்டாங்க. ஏன்னா, அங்க யாரும் போக்கூடாது இல்லையா ரோட்ல. அவன் சொல்லியிருக்கான் 2 நாளைக்கு முன்னால அப்பா தவறிட்டாரு. என் தம்பியாவது நான் காப்பாத்தணும் என்ன விடுங்க. பணம் கட்ட போணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அப்புறம் நானும் உடல் தேறி வீட்டுக்கு வந்த பிறகு சொன்னான். பல துன்பங்களை அனுபவிச்சேன்னு தான் சொல்லலாம். அப்புறம் தான் என்ன அவைக்கு வந்து ராணியம்மா கூப்பிட்டாங்க. வந்தேன். ஒரு நிமிடம் இருந்தேன். அப்புறம் 1 வருடம் கழிச்சு சின்ன பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம். 2 பேரும் வந்து நல்ல முறையில இப்ப வந்து சென்னையில இருக்காங்க. திருமணத்திற்கு நாங்க திருக்குறள் அவையிலேருந்து 3/4 பேர் எல்லாருமே வந்தாங்க. வந்து வாழ்த்துனாங்க பசங்கள. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதுல சேர்ந்ததுல. இந்த அவையில சேர்ந்ததுனால தான் நான் வந்து இந்த இதுல பேசுறதுக்கு வந்திருக்கேன். நான் மரக்காணத்துல தான் இருக்கேன். எனக்கு துணையா என்னுடைய கடைசி தங்கை என் கூட இருக்கிறா. விடுமுறை காலங்கள்ல பசங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. நானும் எப்பயாவது போய் வருவேன். இப்படிதான் இப்ப போய்க்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. "எடுத்த வாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து." தடை வரும்பொழுதெல்லாம் வண்டியை இழுத்துட்டு போற எருதே, எருது போன்ற முயற்சி உடையவன அடைந்த துன்பம் தானே துன்பம் அடைஞ்சு போயிடும். அதுதான் நினைவு வரும். அதுக்கு ஏற்றாற்போல நான் இருந்துகிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த சரித்திரம் படைத்த குழுவினருக்கு மீண்டும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்கம்மா. தங்களது வாழ்வியல் அனுபவங்கள் எந்த அளவிற்கு சவால் நிறைந்த தருணங்களை உங்களது வாழ்வியலில் ஒரு விடாமுயற்சியுடன் அணுகி, ஒவ்வொரு முயற்சியிலும் திறம்பட அதற்குரிய உழைப்பினை முழுமையாக கொடுத்து, நிறைய பள்ளிகளை தரம் உயர்த்தியது. அது மட்டுமல்லாமல், எந்த ஒரு விடயத்திலும் விடாப்பிடியாக நியாயத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம் நின்று, அதற்குரிய முயற்சிகளை எந்த ஒரு சோர்வுமின்றி விடாமுயற்சியுடன் மேற்கொண்டு, உங்களது பணியினை தொய்வில்லாமல் நிறைய மாணவர்களுக்கு பயன் சேர்க்கும் வகையில் தாங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. இன்று எண்ணிறைந்த மாணவர்கள் அந்த பள்ளிகளில் வலம் வருவார்கள், படிப்பார்கள். அதற்குரிய ஒரு உயர்தரமான சூழலை உருவாக்கி தந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவருக்கும், கரம் கோர்த்து பயணித்த அனைவருக்கும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு,
ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் தைத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த தைத்தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக இன்று நம்மிடையே பங்கேற்று இருப்பவர் தலைமை ஆசிரியர் திருமிகு கோதை அம்மாள் அவர்கள். தமது வாழ்வியல் அனுபவங்கள் குறித்த பார்வையினை இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நிச்சயமாக நாமும் விடாமுயற்சியுடன் ஒவ்வொரு முயற்சிகளையும் தொடர் முயற்சியாக எடுத்து செல்லும் பொழுதும், அது மட்டுமல்லாமல் சவால் நிறைந்த சூழல்கள் தான் நிறைய சாதனை தருணங்களை நமக்கு பரிசளிக்கும் என்பதையும், அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உயர்தரமான இலக்குகளை நமது வாழ்வியலில் கடைபிடிக்கும் பொழுது எளிமையாக விடாமுயற்சியுடன் நம்மால் வெற்றி அடைய முடியும் என்பதற்கு ஒரு முன் சான்றாக தமது வாழ்வியல் அனுபவங்களை நம்மோடு அன்பு சகோதரி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அன்பு சகோதரி அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அன்பு அம்மா அவர்களை தொடர்பு கொண்டு நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வைத்த உறுதுணையாக இருந்த அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்களுக்கும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது அன்பு அம்மா அவர்களுடைய நேர்காணலையும் அதனைத் தொடர்ந்து நெறியாளுமையையும் தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். கோதை அம்மாள் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிகவும் சிறப்பா தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு சில கேள்விகள் மட்டும் நம்ம கேட்கலாம் அம்மா கிட்ட. அம்மா, நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க நன்றி சொல்ல விரும்பும் நபர்கள், அவங்கள பத்தி பகிர்ந்துக்கோங்கம்மா. முதல்ல எங்க அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்தது வந்து ராணியம்மா முக்கியமான பங்கு. என்னுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய கணவர், அவருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு போயிருக்க முடியாது. போகக்கூடாது, ப்ரொமோஷன் வாங்கும்போதெல்லாம் போகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டே இருப்பாரு. நான் கேட்க மாட்டேன். ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு எவ்வளோ பேர் லைன்ல நிக்கிறாங்க. இப்ப நான் வேண்டாம்னு சொன்னா நிறைய பேர் எடுப்பாங்க. நான் கண்டிப்பா போவேன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி. எங்களுடைய தலைமை ஆசிரியர், இப்போ அந்த எம்எல்ஏ, ஊர் மக்கள் எல்லோருக்குமே நன்றி சொல்லணும். அடுத்தது எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த அருள் சேவியர், நீ உங்க சரித்திரம் படைப்போம் அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். திருக்குறள் கற்போம் கற்பிப்போம் வள்ளுவம் போற்றோம் அவையுள்ள அனைத்து சொந்தங்களும் என்னை வந்து ஊக்குவித்ததுனாலதான் நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு முன்ன வந்திருக்கேன். அதனால அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்றேன். மீண்டும் என்னோட நன்றியை வந்து இதை கேட்கறதுக்காக வந்து அவைக்கு வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. இப்போ நீங்க திருக்குறள் அவையில தினமும் உங்களோட பகிர்வுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. புதுசா நிறைய கத்துட்டு இருக்கீங்க. இந்த சொல்லரங்க அனுபவங்கள் இத பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்கம்மா. சொல்லு. அங்க அவையில நடக்கிறது சொல்றீங்களா? இல்லம்மா, உங்களோட அனுபவங்கள் நீங்க புதிதா கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் பகிர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அது தொடர்பாக உங்களோட எந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கு, அந்த மாதிரி ஒரு சில அனுபவங்கள். சரிம்மா, சொல்றேன். நான் வந்து இங்க திருக்குறள் அவைக்கு முதல்ல வரும்பொழுது நாங்க வந்து திருக்குறள் படிக்கிறதுன்னு சொன்னா நம்ம பள்ளியில வந்து என்ன பாடத்திட்டத்துல இருக்கோ ஒரு வகுப்புக்கு குறைஞ்சபட்சம் 20 குறள் இருக்கும். அததான் சொல்லுவோம். வகுப்பறை சூழ்நிலையில வச்சு மாணவர்களுக்கு ஒரு கதை சொல்லி அதை போலதான் நாங்க விளக்கம் கொடுத்திருப்போம். ஆனா இங்க வந்த பிறகு ரொம்ப ஆழ்ந்து படிச்சு அந்த கருத்துக்களை வந்து எடுக்கிறோம். அதோட தொடர்புடைய இன்னும் நிறைய திருக்குறள் சம்பந்தமா இருக்குது. அதோட தொடர்புடைய ஒரு திருவள்ளுவர் வந்து ஒரு இடத்துல செய்யும்பாரு, பொருள் சேர்க்காத எல்லாருக்கும் செய்யும்பாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறாரு. அப்ப வந்து இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம்.
இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். திருக்குறள்ல வந்து என்னென்ன இது இருக்கு, பூக்களை கொண்டு வந்திருக்காரு, எழுத்துக்களை கொண்டு வந்திருக்காரு, இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். ஒரு திருக்குறளையே வந்து தினமும் சொல்லக்கூடாது, பல அரிய இலக்கியங்கள்ல எல்லாம் சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே, நான் இல்ல எல்லாருமே தேடுறாங்க. சங்க இலக்கியங்கள் புத்தகத்தை பார்த்தோ இல்ல யூடியூப்பை பார்த்தோ. நான் புத்தகங்கள் அதிகம் பார்க்கறது இல்ல, யூடியூப்ல தான் பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கொடுக்கணும். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் அவங்களுடைய பதிவெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன் நான். அது கொஞ்சம் தினமுமே மெனக்கிட்டு புதிய விஷயங்களை சொல்லணும்னு ஆர்வமா இருப்பேன். ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறத விட தெரியாத விஷயங்களை நமக்கு சொன்னாதான் ஒரு கேட்கறவங்களுக்கும் கேட்பாங்க, சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அது மாதிரி புத்தகங்கள் இதெல்லாம் தேடுவேன். முதல்ல முக்கியமா எழுத்தாளர்கள் பேரெல்லாம் நான் வந்து தோப்பா, இந்த பரமசிவம்லாம் இருக்காரு இல்லைங்களா, அவங்க பேரெல்லாம் எனக்கு இந்த அவைக்கு வந்துதான் தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் வந்து ஞான சம்பந்தம், பாரதி கிருஷ்ணகுமார், புலவர் ராமலிங்கம், இவங்களுடைய பதிவெல்லாம் தேடி தேடி தான் நான் வந்து இந்த அவைக்கு கொடுப்பேன். புதிய புதிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமா கத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்கே தவிர, நாங்க இந்நேரம் வீட்டுல இருந்திருந்தோம்னா படிச்சதே கூட மறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வந்து நாங்க ஒவ்வொரு நாளுமே புதுப்பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. படிச்சதும் ஞாபகம் இருக்குது, இன்னொன்னு புதுசா வந்து மெருகேற்றிக்கிட்டு இருக்கோம் எங்களை. அப்படிதான் சொல்றேன் நானு. வயதான காலத்துல நம்ம வந்து முடங்கி போகாம இருந்து மகிழ்ச்சியா இந்த மாதிரி எல்லோரையும் பார்க்கறது, பேசுறது. முன்னாடி நம்ம எப்படி பள்ளியில வேலை செய்யும்போது சக ஆசிரியர்களோட இருந்தோமோ அத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் எல்லார் கூடயும் பேசும் பொழுது. நாங்க வந்து புதிய விஷயங்களை தேடி பிடிச்சு அதை அவையில பதிவு பண்றது எனக்கு வந்து அது ஒரு சிறப்பான விஷயமா தெரியுது எனக்கு. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. ஏன்னா ஒவ்வொரு பகிர்வு கொடுக்கறதுக்கும் நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்க, அத பத்தி முன் தயாரிப்புகள் இது எல்லாமே நமக்கு தெரியும்மா. அத பத்தியெல்லாம் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. நிறைய மாணவர்கள் நீங்க கல்வி கற்றுக் கொடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி பழைய மாணவர்கள் யாராவது தொடர்பில் இருக்காங்களா? இல்ல அந்த மாதிரி நினைவுகள், மாணவர்கள் குறித்த நினைவுகள் ஏதாவது இன்னும் பகிர்ந்துக்கலாமா? இன்னுமே இருக்காங்கம்மா. ஒரு 4, 5 பசங்க இருக்காங்க. ஒரு நான் பேசுறது கேக்குதுங்களா? ஏன்னா நான் கீழ வந்துட்டேன். தெளிவா இருக்கும்மா. மறைஞ்சிட்டு எனக்கு. தெளிவா இருக்கும்மா. பேசுங்க. அ, அ ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி மாமல்லபுரம் பீச் ரோட்ல வந்து சன் லைஃப்னு ஒரு இது இருக்கு. ஒரு ரிசார்ட் இருக்கு. அங்க மாணவர்கள்லாம் எங்ககிட்ட படிச்சவங்க. அவங்கலாம் பெரிய ஆம்பள பசங்களா இருக்கானுங்க, குழந்தை குட்டியோட. அவங்கலாம் வந்து என்னையும் ராணியம்மா ஒரு 5 பேர கூப்பிட்டாங்க எங்க பள்ளியில. உயர்நிலை பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் எங்களெல்லாம் அழைச்சு, கௌரவிச்சு, பொன்னாடெல்லாம் போட்டு, பரிசு பொருள்லாம் குடுத்து, விளையாட்டெல்லாம் அவனுங்க விளையாடுனாங்க. அது ஒரு நாள் பொழுது பூரா எங்க கூட இருந்தாங்க. எங்கள பத்தி பேசுனாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கேக்கெல்லாம் வெட்ட சொன்னாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. வீட்டுக்கு வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்க கார் வச்சு. நான் மட்டும் கொஞ்சம் தூரத்துல இருக்கறனால வேண்டாம். நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூப்பிட்டீங்கன்னா எனக்கு போதும்ன்னு சொல்லிட்டு, நான் இங்கேருந்து போனேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைய வரைக்கும் அவங்க பதிவுகள்லாம் போடுவாங்க. ஒரு நல்ல நாள் இந்த பொங்கல் டைம்லலாம் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்து சொல்லுவாங்க. சிறப்பா இருக்கும். எப்போதுமே எங்க கூட தொடர்பு இருக்காங்க. என்னைக்காவது ஃபோன் பண்ணி பேசுவாங்க. எங்ககிட்ட படிச்ச பசங்கலாம் ஓரளவு நல்ல பொசிஷன்ல இருக்கிறானுங்க. ஒரு சிலர் வந்து லோக்கல்லயே இருக்கிறாங்க. அவங்க வந்து சிலர் வந்து ஆட்டோ ஓட்டுவானுங்க. அவனுங்க வந்து பார்த்தா அப்படி மறைஞ்சிருப்பானுங்க. ஒரு நாள் நான் பார்த்துட்டு என்னைய பார்த்துட்டு மறைஞ்சுட்டானுங்க. நான் சொன்னேன், "தொழில் எந்த தொழில் செய்யறதுலயும் தப்பு இல்லடா. உழைக்கிறது தான் நம்ம முக்கியம். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உன்னுடைய உழைப்ப தான் நீ குடுக்குற. ஏன்டா என்னைய பார்த்து மறையிற?" அப்படின்லாம் சொல்லுவேன் நானு. அது மாரியும் இருக்காங்க. ஒரு ஒரு பையன் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கத்துல வந்து அன்பரசன் ஒரு பையன் வந்து டாக்டரா இருக்கான். மத்த பசங்கலாம் ஓரளவு வந்து ஐடில படிச்சவங்க இருக்காங்க. ஒரு சிலர் ஜிஎஸோட ஆஃபீஸ்ல அங்கே கல்பாக்கத்திலேயே அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. தொடர்பு இருக்கு. எப்ப வழியில பார்த்தாலும் அ பேசுவாங்க, பார்ப்பாங்க. முக்கியமா ஒரு பொண்ணு வந்து எங்ககிட்ட படிக்கல. ஹைஸ்கூல்ல படிச்சா. அவங்க வந்து வசதியா இருந்திருக்கிறாங்க. சென்னையில இருக்கும்பொழுது. எங்க கணவருக்கு தெரியும். அவரு சொன்னாரு, "இப்ப வந்து கடை வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காங்க. இந்த பொண்ணு எப்ப வந்து கேட்டாலும் நீ உதவி பண்ணணும். இல்லேன்னு சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவ எப்போதுமே பள்ளிக்கு வருவா. ஒரு 3 வருட காலம் அவளுக்கு பள்ளிக்கு பணம் கட்டும்போது வந்து கேட்பா, குடுப்பேன். ஜாமெண்ட்ரி பாக்ஸு, புத்தகம், நோட்டு ஏதாவது வாங்கணும்னா என்ன வந்து கேட்பா, குடுப்பேன். அவள திடீர்னு ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்ன நானு கல்பாக்கத்துல பார்த்தேன்.
வழியில என்னை பார்த்துட்டு வழின்னு கூட அவ பார்க்கல. ஏன்னா அங்கேயே வந்து என் காலில் விழுந்துட்டு பழம்லாம் நான் போய் கடையில் நிற்கிறேன் இன்னொரு கடையில் பார்த்துட்டு என்னை பேசிட்டு போயிட்டா. இப்போ ஒரு பையில போய் பழங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் வந்து இப்போ வர ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் நமக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க வாங்குற சம்பளத்தை விட அந்த புள்ளைங்க வந்து எங்களை மறக்காம பார்த்து நம்ம மறந்துருப்போம் முகத்தை. அவங்க வந்து நம்மளை பார்த்து விஷ் பண்றது அதெல்லாம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் தொடர்புல இருக்காங்கம்மா, இன்னைய வரைக்கும் இருக்காங்க. ஒரு பையன் வந்து இதுல இருக்கான், கேரளாவுல இருந்து இந்த டெஃபென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வேலை பார்க்கறான். எல்லாமே இருக்காங்க. வேலூர்ல ஒரு பையன் வேலை பார்க்கறான். எல்லாம் சிறப்பான பொசிஷன்ல இருக்காங்க கொஞ்சம் பேர். நன்றிம்மா, நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. மிகவும் சிறப்பான பதில்கள். மிக்க மிக்க நன்றிங்கம்மா. அர்த்தநாரி ஐயா, நான் உங்களுக்கு 2 முறை அழைப்பு கொடுத்துட்டேன். கோதையம்மா, நீங்களும் முடிந்தா அழைப்பு கொடுங்கம்மா. அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கேன். நன்றிங்கம்மா. நம்ம அப்படியே வாழ்த்துரைக்குள்ள போகலாம். இன்றைய தைத்தமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக தலைமை ஆசிரியர் கோதையம்மாள் அவர்கள் நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க. ரொம்பவும் சிறப்பாக தன்னுடைய குழந்தை பருவத்துல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போகவே பயந்தேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சிரிப்பா இருந்தது. ஏன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வச்சுட்டாரு, கட்டி வச்சுட்டாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொண்டு போய் விட்டாங்க அப்படிங்கிறதும், ஒவ்வொரு நாளும் போறதுக்கு பயந்துட்டு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, எப்போ அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்களோ அந்த சமயத்துல போய் விளையாடலாம் அப்படிங்கிறது. அதை பத்தி எல்லாம் சொல்லும்போது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. அதுவும் நம்ம அந்த குளத்துல குளிக்கிறது, இப்பெல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளே இல்ல. அந்த மாதிரி அம்மா சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து கேட்கறதுக்கு. குளத்துல போய் குளிச்சுட்டு வர்றது, அதுவும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைப்போம். ஆனா அந்த கண்ணெல்லாம் செவந்துரும், அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்ததுமா. குழந்தை பருவ நினைவுகள். ஆனா பள்ளிக்கு போறதுக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னாக்கா, ஒட்டகம் அதெல்லாம் அந்த சுளிக்கிறது இதெல்லாம் எனக்கு வராது, அதனாலயே நான் பள்ளிக்கு போக விரும்பல அப்படின்னாங்க. ஆனா தமிழ் ஆசிரியராக இன்னைக்கு ரொம்ப சிறப்பா தன்னுடைய பணியை நிறைவு செஞ்சிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுடைய ஆசிரியை உனக்கு வரலன்னா பரவாயில்ல, நீ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் உன்னை ஒரு லீடரா போடுறேன், ஸ்கூல் லீடரா அந்த வகுப்புல லீடரா போடுறேன் அப்படிங்கும்போது அவங்க அதுகளோடே பயணிச்சு அது ஒரு எப்படி குழந்தைகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர்கள் அவ்வளவு அழகா பண்ணி அதன் மூலமாக மேல கொண்டு வராங்க. இப்படி அதற்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு வேலைக்கு போனாங்க. அங்கதான் ராணி அம்மா அவர்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அவர்களுடைய பணி புரிஞ்சது. அதை பத்தி எல்லாம் சொல்லும்போது கேட்கறதுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. 3 பேரும் ஒன்னாவே இருப்போம் அப்படிங்கிறதும், அந்த 3 பேருக்கும் முதல்ல இடம் கொடுத்துடுவாங்க, யாரும் அங்க உட்கார மாட்டாங்க அப்படின்னு அந்த அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது. அதெல்லாம் சொல்லும்போது அந்த ஒரு பெண்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு நட்பு தொடரணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல காரணங்கள் இருக்கு. அதே சமயம் உள்ள வேலை செய்யறவங்களோட நட்பா இருக்க முடியும்னா அதிலும் பல சிக்கல்கள் இருக்கு. ஒண்ணா வேலை செய்யற இடத்துல பல விஷயங்கள் இருக்கும். அதையும் தாண்டி இவ்வளவு வருடங்கள் நட்பா இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதையும் மேல என்னன்னா, ஒவ்வொரு விஷயமும் ஆகட்டும், ராணி அம்மா அவர்கள் படிக்கிறதுக்கு இதெல்லாம் நீ மேல படிக்கணும்னா இதெல்லாம் செய்யணும்னு அப்ளிகேஷன் போட்டு கொடுக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலயும் கூடவே இருந்திருக்காங்க. பின்னாட்களிலும் சரி, ஒரு கடினமான சூழ்நிலை, கணவரை இழந்த தருணங்களிலும் சரி, நிறைய பேரு நம்ம சொல்லரங்கத்திலயும் சொன்னாங்க. கவிதா, பிரியா அவங்க எல்லாருமே கூட கூட நின்னாங்க. தொடர்ந்து அவைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட நிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான நட்பு. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்ததுமா. அந்த வகையில ஒரு ஆசிரியராகவும் அம்மா எவ்வளவு சிறப்பா செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க கணவரும் சரி கூடவே இருந்து செய்யற விஷயங்கள். அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் நின்னு எனக்கு இந்த ஸ்கூலுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறது. நான் சாதாரணமா எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதோட விட்டுருவாங்க. ஆனா அந்த செயல் முடியும் வரை நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மா போய் கேட்டதாக இருக்கட்டும். அதற்கப்புறம் 2 நடுநிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாக மாற்றியது அந்த எம்எல்ஏ அவர்கள் கிட்ட போய் கேட்டதுக்கு அப்புறம் அவரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் அம்மா போகும்போது சரியான செயல்களை எடுத்து கொடுத்தது எல்லாமே சிறப்பா இருந்தது. அவருக்கும் நன்றி தெரிவிக்கலாம். ஏன்னா 2 உயர்நிலை பள்ளிகள்ங்கும்போது பக்கத்துல பல குழந்தைகளுக்கு உயர்நிலை பள்ளி போக முடியாத சூழ்நிலை இருக்கும். பஸ்ல போயிட்டு வரதா இருக்கட்டும்,
இல்ல பயணம் போறது, இது மாரி தூரமா இருந்தா அனுப்ப மாட்டேன்னு சொல்றது, இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கும். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி பக்கத்துல உயர்நிலை பள்ளி இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அதனாலேயே நிச்சயமா இன்று வரை அம்மா சொன்னது மாரி கல்வெட்டுல பேர் எழுதியிருக்காங்கன்னா, பல மாணவர்களோட வாழ்க்கையை வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு பல பேர் படிச்சு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அம்மாவோட முயற்சிகளும் நிச்சயமா காரணமாக இருக்கும். எப்பவுமே அது அ நிலைச்சிருக்குமா, பல பேரோட வாழ்க்கையில நீங்க விதைத்த அன்பு விதைகளாக இருக்கட்டும், அந்த கல்வி எல்லாமே இன்றைக்கு வளர்ச்சி பெற்று, இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அதுவும் திரும்பவும் எல்லாருமே உங்கள கூட்டிட்டு போய் பார்த்தாங்க. எல்லாரும் ஒரு நாள் சந்திச்சது பழைய மாணவர்கள். அத பத்தி எல்லாம் சொல்லும்போது, இன்னும் ஒரு பொண்ணு ஆசிரியராகவும் ஆனாங்க, பயின்ற மாணவி அப்படிங்கும்போது, இது எல்லாமே உங்களோட அனுபவங்கள் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆசிரியர் பணி, அறப்பணி அப்படிங்கிறதும், அர்ப்பணி அப்படின்றதும் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பின்பற்றி வந்திருக்கீங்க, அதெல்லாம் கேட்கும்போது மகிழ்ச்சியா இருந்ததும்மா. அதுக்கப்புறமும் சரி, இந்த சொல்லரங்கத்துல இன்றைய வரையும் நிறைய கற்றுக்கொண்டு, தினமும் பேசுறோம் அவையில அப்படின்னாலும், தினமும் நம்ம குடுக்குற ஒரு பகிர்வு, அதை கேட்க நிறைய பேர் இருக்காங்கங்கும்போது, அதற்கு தன்னாலான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற முன் தயாரிப்புகளோட வர்றது, அது எல்லாமே கேட்கறதுக்கும் உண்மையிலேயே இன்றைக்கும் பல பேருக்கு நீங்க அந்த கல்வி விதைகளை கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா. மிக்க மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு. அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவிக்கிறோம்மா. மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் சிறப்பு விருந்து கொடுத்த ஆசிரியர் கோதை அம்மா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் அம்மா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. நீங்க கடந்து வந்த பாதை கடந்து வந்த அந்த பாதையில சுவாரஸ்யம் நிறைந்த பாதையா இருந்ததுமா. நீங்களும் மிக அற்புதமான மனிதர். உங்களை போற்றி புகழ வேண்டும் அம்மா. நன்றிகள் அம்மா. பாதையை கடந்து வந்த பிறகு அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம், துன்பப்படவும் வேண்டாம், எதிர்காலத்தை எடுத்து சிந்திக்கவும் வேண்டாம். இன்று இந்த நிமிடம் எது நடக்கிறது அதை எடுத்து செம்மையாக வாழ்வோம். வாருங்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்தும் நான் கேட்டேன்.
நான் 50வது வருஷம் பிறந்திருக்கேன். நீங்க 54 பிறந்திருக்கீங்க. அந்த தருணத்துல. நீங்க இந்த குளத்துல குளிக்க போற அனுபவம் எனக்கும் அப்படி இருந்திருக்குமா? எங்க வீட்லயும் என்ன விட மாட்டாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அதனால எங்க அம்மா தேடிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரம் காணோம்னா. அந்த மாரி கண்ணு சிவர்றது, அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்ததும்மா இப்ப. அந்த இதுல நம்ம ஒத்துமையா இருக்கோம் நெனைக்கிறேன். ஆனா படிப்பு தான் எனக்கு கொஞ்சம் அந்த காலத்துல தடைப்பட்டு போச்சு. அப்பல்லாம் வெளியில அனுப்ப மாட்டாங்க. பொண்ணுங்க படிக்கக்கூடாது அப்படிலாம் ஒரு இது. ஆனா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைம்மா. அது நீங்கலாம் படிச்சு இப்படிலாம் வந்து பேசும்பொழுது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ப அனுபவிக்காதத நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னு நான் ரொம்ப பெருமிதப்படுவேம்மா. நெறைய பேர் வந்து இங்க பேசும்பொழுதெல்லாம் எனக்குள்ள அந்த உள்ளுணர்வு வரும். சரி, அப்படியே எடுத்து சமாதானம் பண்ணிக்குவேன். சந்தோஷப்படுவேன். நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் இருந்து பிரிஞ்சு வேற வேற இடத்துக்குலாம் போயிருக்கீங்க. ஆனா ராணி அம்மா அவங்க உங்க கூடவே இருந்திருக்காங்க. இப்பவும் இருக்கிறாங்கங்கிறத கேட்கும்பொழுது ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆமா, நீங்க உங்க கணவர நினைச்சு இப்ப கூட கண் கலங்குனீங்க. வேண்டாம்மா. ஏன்னா, அவரோட உடல் தான் அழிஞ்சிருக்கு. ஆனா, உயிர் வந்து எப்பவுமே அழியறதில்ல. அந்த உயிர் வந்து உங்க கூட தான் இருக்கு. உங்க உயிரோட கலந்து இருக்கு. இதுதான் உண்மை. நீங்க அத உணர்ந்து பார்த்தா தெரியும். அதனால சந்தோஷமா இருங்க. நீங்க கண்ணீர் வெடிச்சு இந்த மாரி கவலைப்படும் பொழுது அந்த உயிர் உங்க கூட சேராது. இதுதான் உண்மை. அதனால நீங்க உங்க கூடவே தான் அவர் இருக்காரு. அப்படியே நீங்க எடுத்துக்கங்கம்மா. எனக்கு வந்து ரொம்ப உங்கள நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்கள இந்த அவைக்கு அறிமுகப்படுத்திய அருள் சேவியர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் ஐயா. நான் இதெல்லாம் இது பண்ணும்பொழுது எனக்குள்ள இன்னும் ஒரு தோற்றம் வருது. அது என்ன அறியாமலே வரும். அது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா ஒரு பாடல். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகிக் களித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம், பிரிந்து செல்கின்றோம். எந்த ஊரில், எந்த நாட்டில், எங்கு காண்போமோ. இன்னைக்கு வந்து சரித்திரம் படைப்போம் தளத்துல நம்ம எல்லாம் சந்திச்சிட்டோம்மா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதும்மா. அதனால நீங்க எல்லாத்தையும் எடுத்து சந்தோஷப்படுங்க. நம்ம இவ்ளோ நீங்க நடந்து வந்த பாதைய உங்களுக்கு தெரியாது. நாங்க கேட்கும் பொழுது, அடா இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காங்க, இவ்வளவு நல்லதெல்லாம் செய்துட்டு இருக்காங்களே, இன்னும் செய்யணும் நீங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேம்மா. என் ஆசைய நீங்க நிறைவேத்தணும். கடைசி வரைக்கும் நீங்க செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும், உங்கள் அன்பு குடும்பமும், குழந்தைகளும், உங்க கணவர கூட ஆன்மாவா நான் வாழ்த்துறேன். நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. நம்ம நம்மளால முடியலனாலும் நன்றிம்மா, நன்றிம்மா. அனைவருக்கும் நன்றிம்மா. நன்றிங்கம்மா. மற்றவர்களுடைய சாதனை அவங்களேருந்து நம்மளோட தான் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு அன்பு குணமா. அந்த அன்பு குணமும் வாழ்த்தும் எப்பவுமே நம்ம அனைவரோடும் இருக்கிறது. மிக்க நன்றிங்கம்மா. ராணியம்மா வணக்கம். நீங்க பேசலாம். ராணியம்மா. தேவகுமாரி வணக்கம். நீங்க பேசலாம். அவையில் உள்ள அம்மா நீங்க பேசுங்கம்மா. பொறுத்தருங்க, சட்டுன்னு கீழே இறங்கிடுச்சு. அவையினர் அனைவருக்கும், சரித்திரம் போற்றும் அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கோதை கோதை எப்படி பேச போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சிறப்பா பேசுனீங்க பார்த்தீங்களா. எல்லாரும் அவ்வளோ ஆற்றல் மிக்கவங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அவங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. அது எனக்கு தெரிந்த பயணம்தான். 81ல வந்தாங்க அவங்க. திருக்கழுக்குன்றத்துல ஒரு பிடிஎஸ் பள்ளியில ஒரு ஆசிரியர் சங்க கூட்டத்துக்கு போதுதான் முதல்ல அவங்கள பார்த்தேன் நானு. அந்த பதிவு அப்படி இன்னும் மனசுக்குள்ள அப்படி இருக்குது. அது
ரொம்ப அருமையானவங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்க சொன்ன மாரி சதுரங்கப்பட்டினத்து பள்ளியில வந்து பக்கத்திலேயே உயர்நிலை பள்ளி இருந்தாலும் கூட, அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க அந்த ஆசிரியர்கள் சாப்பிடுவாங்க. முதல்ல 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருந்தது அது. அவங்களும் வந்து சாப்பிடும் பொழுது எல்லாரும் பார்த்தா கூட ரொம்ப கலந்துக்க மாட்டோம். இவங்க வந்த பிறகு தான் ஒரு கிரியாவுக்கி மாரி இருந்துகிட்டு எல்லாரையும் முக்கியமா நாங்க 3 பேர் ராணி, கோதை, குப்பம்மாள்லாம் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்ல நினைவுகள். எம்.எட் படிச்சது, பி.எட் படிச்சது இதெல்லாம் நினைவு கூர்ந்தாங்க. அப்படியே அந்த இடத்துக்கே அந்த நினைவுக்கே போன மாரி இருந்தது எனக்கு. ரொம்ப சிறப்பான நிகழ்வுகள். என்ன சொல்றது? ஒண்ணாவே பயணம் பண்ணோம். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல இன்னுமே அந்த உறவு அந்த 3 பேரும் இன்னுமே அந்த உறவ தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். இதுவரைக்குமே இறையருளால. அ மிகச்சிறந்த நல்ல குணம் உடையவங்க அவங்க. கோதை சொல்லும்போது, நீங்க தெரியும். அமைதியா பேசுவாங்க. அம் நல்ல எல்லா அதாவது பிறர் விரும்பக்கூடிய குணங்கள் இருக்கும்போது அப்படித்தானே இருப்பாங்க. அதனால அ அவங்க கணவர் இறந்த பிறகு அவங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு எப்படி அவங்கள தேத்துறதுன்னே புரியல. அப்புறம் மெல்ல மெல்ல "நீ இங்க வாங்க. இங்க வந்தீங்கன்னா ஒரு மடைமாற்றம் ஏற்படும்." அப்படின்லாம் சொல்லி வரவே மாட்டேன்னாங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன். வெளியில கூட எங்கேயும் போமாட்டாங்க அவங்க. இப்பதான் மெல்ல மெல்ல ஏதாவது அலுவலகம்ன்ட்டு இல்ல. வீட்டு வேலை ஏதாவது போனா வெளியில இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலருந்து வெளில கொண்டு வர்றது அவ்வளோ சிரமமா இருந்தது. ஆனாலும் நான் சொன்னா அத கொஞ்சம் கேட்பாங்க அவங்க. அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க அவங்க. மரியாதைன்னு சொல்ல முடியாது. அது அன்புன்னு தான் சொல்லணும். அ அது நல்லது. அதாவது இப்ப சதுரங்கப்பட்டினம் பள்ளி, அது சதுரங்கப்பட்டினம் கோட்டை அப்டின்னாலே எனக்கு எங்க எங்க 3 பேர் வாழ்க்கை தான் எங்களுக்கு மனசுல நிழலோடும். குழந்தைகளும் அற்புதமான குழந்தைகள். அருமையான குழந்தைகள்னா பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள சொல்றேன் நானு. அவங்களும் எல்லாமே அந்த சதுரங்கப்பட்டினம் பள்ளியில பணிபுரிந்த ஒரு 23 ஆண்டுகளும் உண்மையிலேயே எங்க வாழ்க்கையில பொற்காலம். அப்புறம் தலைமை ஆசிரியர், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்லாம் ஆனாலும் கூட, அதெல்லாம் வேற மாரி இருந்தது. இது நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. எங்களுடைய கல்வித்தர தன்மை தகுதிய வளர்த்து கொண்டதும் கூட அந்த பள்ளியில தான். அ அவங்க சொன்ன மாரி அப்பல்லாம் நெறைய பேரு இந்த விண்ணப்பம் எழுதி, அதெல்லாம் போடுறது தான் நெறைய பேருக்கு சிரமம். தெரியாது. தெரியாததால தான். எனக்கு தெரிஞ்சதால நான் என்ன பண்ணுவேன்னா, ஏன்னா நான் படிக்க அவ்வளோ படிக்கணும்னு இருக்கும்பொழுது, ப ப அப்ப பக்கத்துல இருந்த நடுநிலைப் பள்ளி அ அ உயர்நிலை பள்ளியா இருந்த அப்ப அரசு பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் தான் உதவி பண்ணாரு. அது மாரி அந்த உதவிய பண்ண உடனே தான் அது மாரி மத்தவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் நான் வந்து அத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு படிக்கணுமா? விண்ணப்பம் எழுது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க காசு மட்டும் குடுத்தா போதும். அதுவும் அப்ப விடல அப்புறம் குடுத்தா கூட போதும். படிக்க மட்டும் செஞ்சுருங்க அப்படின்னு. அ அதுக்கெல்லாம் காரணம்னா, அது நம்ம ஒண்ணு சொன்னாக்கா, அத அடுத்தவங்க செஞ்சா தான் நமக்கு அடுத்தவங்க செய்றதுக்கு மனசு வரும். அது மாரிலாம் செஞ்சவங்க நல்லா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கோதை பேசுனது இன்னைக்கு. அ பெரிய உதவிலாம் நாம ஒண்ணும் செய்யல. நம்ம கூட நம்ம சாதாரணமா செய்ற உதவிகள் தான். அவங்க அன்பின் காரணமா அத வந்து அதிகப்படுத்தி சொல்றாங்க. நல்லது, நல்லது. நிறைவான உரை கோதை. அ ரொம்ப சிறப்பு. நன்றிம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவைக்கும் நன்றி. எங்களை போன்ற சொன்ன மாரி ஒரு மூலையில போய் ஒளிஞ்சு ஓய்வு பெற்ற பிறகு முடங்கி போகாம, எங்களை எல்லாம் எங்க உணர்வுகளை வெளிப்படுத்தி, படிச்சத ஞாபகப்படுத்திக் கொள்ளவும், மேலும் தேடுறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கிற இந்த போன்ற அவைகள் எல்லாம் தான் எங்கள வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்குது. அனைவருக்கும் நன்றி. சரித்திரம் போற்றுவோம் அவைக்கு. முக்கியமா அருளுக்கு. ஏன்னா இல்லன்னா கூட கேட்கவே மாட்டாரு அவரு. "வாங்க, வாங்க. நீங்க வாங்க. நீங்க பேசுங்க. நீங்க வாங்க. நீங்க பேசுங்க" அப்படின்னு கூட்டிக்கிட்டே இருப்பாரு. கோதையும் கொண்டு வந்துட்டாரு. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றிப்பா. ஆரோக்கிய பிரிட்டோ, கற்பகவல்லி, விஜயா, வி விந்தியா அனைவருக்குமே பிரணவன் சார் இவங்க எல்லாருக்குமே நன்றி. அருள் கீழ இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. அவைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. ஒரு நட்புக்கு இலக்கணமாக நீங்க இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாணவர்களுக்கு படிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் தொடர்ந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குங்கம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கலந்துக்கிட்டதுக்கும், உங்களோட அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் நன்றி. தேவகுமாரி வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அவையில் உள்ள சான்றோர்கள் அனைவருக்குமே வணக்கம். கோதையம்மாவும், ராணியம்மாவும் நாங்க பிரிச்சே பார்க்க மாட்டோம். எங்க கோதையம்மா வந்து இப்பதான் தெரியுது. நெறைய விஷயங்கள் கோதையம்மாவ பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இங்க. ஒரு பள்ளி பள்ளி பிள்ளைகளுக்கு நல்லதுக்காக, தனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, முழு முழு முயற்சியா இறங்கி, அந்த பள்ளிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி வேலை பார்த்தது. இதெல்லாமே ரொம்ப மகிழ்வா இருக்கு, அம்மாவோட இது. பிளஸ் எங்களோட அவையில வந்து நான் மொத வந்தப்ப கூட
ஒரு எங்கள வழி நடத்தினது, அ பயந்து இப்பலாம் நின்னு பேசுறனாலே அதுக்கெல்லாம் ஒரு துணை புரிஞ்சது ராணிம்மா, கோதைம்மா தான். அவங்க தான். முக்கியமா அவங்க தான். அ ரொம்ப சிறப்பு. அம்மா வந்து பேசுனது. ரொம்ப மகிழ்வு. அவங்க கேள்வி கலைகளை எடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்ளோ சிறப்பான கேள்விகளை எங்கள கேட்பாங்க. எங்கள அப்பப்போ வினாடி வினா, அவைய வந்து சிறப்பிப்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விகள் எங்கள வந்து அவ்வளோ அதாவது நம்மளோட அறிவ தூண்டுற மாதிரி, நம்மள புத்துணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்களோட கேள்விகள் எல்லாமே. ரொம்ப மகிழ்வுமா. உங்கள வாழ்த்துறதுக்கு வயதில்ல. வணங்குகிறோம் அம்மா. நன்றி, நன்றிம்மா. பேச அனுமதித்த அவைக்கு மிக்க நன்றி. இந்த அவைக்கு அவங்கள கூப்பிட்டு வந்த அருள் சார், அவையில் உள்ள சரித்திரம் படைப்போம் அவை அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. இன்றைக்கு நீண்ட நாள் கழிச்சு உங்களுடைய பகிர்வை கேட்டதுக்கும் மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து நேரம் கிடைக்கும்போது இணைஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கோதை அம்மாவோட வாழ்வியல் அனுபவங்களை கேட்டப்போ ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப அவங்க மாணாக்கர்களுக்கு அறப்பணிகளை அவங்க வந்து கல்வி பணியை சிறப்பாக செய்திருக்காங்க. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தொண்டு செய்திருக்காங்கன்றதை உணர முடியுது. அவங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள். அதாவது தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் நல்ல ஆசிரியர்கள் வந்து நற்பணிகளை வந்து அவங்க செய்வாங்க. அம்மாவுக்கு ஏதாவது சோர்வு அப்படின்னா நம்ம ராணியம்மா அவங்கள பாருங்களேன், ரொம்ப அருமையாக அவங்கள வழி நடத்தியிருக்காங்க. அது ரொம்ப கேட்குறப்போ எனக்கு வந்து மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கு நாம் பார்க்குறோம் நிறைய பேர் சுயநலமாக இருக்காங்க. ஆனால் அம்மா அவங்கள அன்பாக பேசி நம்ம தளத்துக்கு பேச வச்சு அவங்களோட ஒரு நல்ல நட்பாக இருந்திருக்காங்க. தீ நட்பு, கூடா நட்பு, நல்ல நட்பு, இந்த மூன்றில் நல்ல நட்பாக இருந்திருக்காங்க. நம்ம தளத்தில் இவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்குறப்போ அந்த அனுபவங்கள் நம்மளையும் நல்வழிப்படுத்துது. கோதையம்மா உங்களுடைய வாழ்வு எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. நன்றியம்மா, வாழ்த்துக்களாம்மா. தொடர்ந்து சரித்திரம் படிப்போம் தளத்தில் நீங்கள் இணைங்கம்மா. நம்மளோட மனசும் நம்மளோட உடம்பும் உண்மைக்கே இந்த தளத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் மூலமாக மனசையும் உடம்பையும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம். நம்மளோட சிந்தனை சிறப்பாக இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. மிக்க நன்றிம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். அர்த்தநாரி ஐயா. வணக்கம். பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட புராணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது வடமொழி வார்த்தை இருந்தாலும் கூட அதோட பொருள் என்னன்னா, உண்மையான பொருள் என்னன்னா பெருமை அப்படின்னு அர்த்தம். அது நீங்கள் எங்கெல்லாம் புராணம்ங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிவபுராணம் அப்படின்னா சிவனின் பெருமை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி 2 புலவர்களுக்கு தாங்க தெய்வம் அப்படிங்கிற அடைமொழி உண்டு. ஒன்று திருவள்ளுவருக்கு உண்டு, 2வது சேக்கிழாருக்கு உண்டு. தெய்வ புலவர் அப்படின்னு திருவள்ளுவரை சொல்வோம், சேக்கிழாருக்கு தெய்வ சேக்கிழார் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க நம்ம 2 பேர் இருக்காங்க. அதாவது இவங்க வந்து பெருமை மிகுந்தவர்கள். ஒன்று ராணியம்மா அவர்கள், 2வது கோதையம்மா அவர்கள். இங்க இருக்கிற எல்லாருமே பெருமை மிகுந்தவர்கள் தான். ஆனா இன்றைக்கு இந்த 2 பேருடைய காட்சி கிடைத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. ஆசிரியர்களா இருக்கிறவங்க வந்து பாடம் சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பு. ஆனா அவங்களே பாடமாக இருப்பது அப்படிங்கிறது உயர்வு. அந்த இயல்பான நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் இருக்கின்றவர்களோடு நாம் வாழ்கின்றோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி 2 பேருக்கும். குறிப்பா நன்றி கோதை அம்மா அவர்களுக்கு. சரித்திரம் படைப்போமுக்கும் ரொம்ப நன்றி. இணைந்திருக்கிறவர்களுக்கும் நன்றி. நான் பார்த்தேன் இந்த மணிமேகலை அவங்களும் வந்திருக்காங்க. மனம் கலை அப்படின்னு இருக்கும், அவங்களும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து திருக்குறள் கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற தளத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள்.
அதே மாதிரி கோதை அம்மாவும் ராணி அம்மாவும் வந்து திருக்குறள் கற்போம் கற்பிப்போம்ல நிறைய அவங்களுடைய பங்களிப்பு, ஆங்கிலத்துல கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பங்களிப்பும் இருக்கும். பொதுவாகவே இலக்கிய உலகத்திற்கும் அப்புறம் மனிதர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை வந்து சிறந்த பாடம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் சொல்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் சரியா இல்ல, நான் ஒரு நிமிடம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீங்க தொடருங்க. நன்றிம்மா, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா கோதையம்மா என்று சிறப்பு விருந்தினராக வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய திறமை வந்து எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் ராணிய கோதையம்மாவை வாங்கம்மா வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இவ்வளவு அருமையா பேசியிருக்காங்க அவங்க. ராணியம்மா அவங்க கூட தனியா பேசும்போது கூட நான் அவங்கள்ட்ட பேசணும். அவ்வளவு அருமையா அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மிகச் சிறப்பாக இருந்தது. அது ரொம்ப எனக்கு சுவாரஸ்யமா அதாவது ஒரு திரைப்படம் பார்த்த ஒரு அந்த குழந்தை பருவத்துல அந்த குறும்புத்தனம், ஒட்டகம் ஓனான்னு எழுத வராதுக்காக நான் ஸ்கூலுக்கு போகல, அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன குளத்துல குளிக்க போறது, அங்க யாராவது கிராஸ் பண்ணா முங்கிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு ஓடி போய் மாட்டி கண்ணெல்லாம் ரெட் ஆகி அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி அனுபவங்கள்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க சிறு வயசுல அவங்க அந்த அனுபவங்கள் எவ்வளவு அருமையா இருந்தது அப்படிங்கிறது சிறப்பா இருந்தது. நிறைய பகிர்வுகள் அவங்களுடைய பள்ளி பருவ ஆசிரியர் பணியில நிறைய சாதனைகள், நடுநிலைப்பள்ளியை வந்து உயர்நிலைப்பள்ளியை மாத்தி யாரா இருந்தாலும் தைரியமா கேள்வி கேட்டு அதனுடைய அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது, அந்த பள்ளிக்கு என்னென்ன தேவை அதை வாங்கி கொடுத்து அவங்க கூட அவங்க பிள்ளைகள், அவங்க மாணவர்கள் மாணவிகள் அவங்க எல்லாம் வந்து இன்றும் அவங்கள போற்றி வணங்கி அவங்க ரோடுன்னு கூட பார்க்காம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு பெரிய பெருமை இந்த ஆசிரியர் பணியில அப்படிங்கிறது சொல்ல 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 அப்படியே இனிமையா இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா கோதையம்மாவுக்கு எப்போதுமே அவங்களுடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய உச்சரிப்பு, அந்த தெளிவான பேச்சா இருக்கும். அவங்க பேச்சு எப்போதுமே நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், உங்க பேச்சு ரொம்ப தெளிவா இருக்குமா, அதாவது மத்தவங்களுக்கு எந்தவித ஐயமும் எதுவுமே வராது. உங்க பேச்ச கேட்டா அது அப்படியே உள்வாங்கி மனசுல பதிகிற மாதிரிதான் இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே. ரெண்டாவது அவங்க பகிர்வு எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க இப்ப நான்லாம் ஏதாவது ஒரு பகிர்வு பண்றேன்னா அப்படி குத்து மதிப்பா ரோட்ல நின்றுட்டு வாக்கிங் போகும்போது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பகிர்வு திருக்குறளோ ஏதோ ஒண்ணு பகிர்ந்துட்டு போவேன். பட் அவங்க அதுக்குன்னு மெனக்கெடுவாங்க. அந்த ஒவ்வொரு பகிர்வையும் அப்படி மெனக்கெட்டு அதை குறிப்பெடுத்து அதை ஒரு டைரி ஒரு நோட்ல எழுதி அதை அவ்வளவு டெடிகேட்டடா அந்த அவங்களோட பகிர்வு வந்து சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்கும். அவங்க பகிர்வு எப்போதுமே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. திருக்குறள் கற்பம் கற்பிப்போமா அவையா இருக்கட்டும், வள்ளுவம் போற்றும் அவையா இருக்கட்டும், எந்த அவையா இருந்தாலும் அவங்களுடைய பதிவு வந்து ஒரு தனி சிறப்பா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஒரு டெடிகேட்டடா அவங்க அந்த பதிவு கொடுக்கறதுல சிறப்பா அவங்க செயல்படுவாங்க. ஸோ அதனால கோதையம்மாவுக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்து எங்களை 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 வந்து உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை எங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு தெரிஞ்ச விஷயமா எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்களம்மா. கோதையம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சரித்திரம் படைக்கும் தளத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி. நீங்க கோதையம்மா அவர்களை நம் தளத்திற்கு அறிமுகப்படுத்தியதற்கும் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதற்கும் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதற்கு மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அற்புதமான அறப்பணியாகிய தெய்வீக பணியாற்றி பல எளிய மாணவர்களை ஒரு கல்விக்காக தகுதிப்படுத்தி இன்று
எந்த இடத்தில் பார்த்தாலும் அம்மாவிடத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய தெய்வீக பணியாற்றி அறச்செயல் செய்த அம்மா அவர்களை, அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி வரவேற்கிறோம். அம்மா அவர்களுடைய உரையிலே தாங்கள் பணிபுரிந்த அந்த ஓராசிரியர் பள்ளியில் 150 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரே ஒரு ஆசிரியராக இருந்து கல்வி பணியாற்றி கேட்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளிகளை எல்லாம் தங்களுடைய சொந்த முயற்சியினால் யார் யாரையெல்லாம் அணுக வேண்டுமோ அவர்களை எல்லாம் அணுகி அந்த பள்ளியினை நடுநிலைப் பள்ளியில், ஆரம்ப பள்ளியிலிருந்து நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்தி மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளீர்கள். அதையெல்லாம் கேட்கும்போது மிகவும் வியப்பாக உள்ளது. அம்மாவுடைய இந்த அறப்பணிக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இது போன்ற அறப்பணி ஆற்றி ஓய்வு காலத்தில் சில மன உளைச்சலோடு இருக்கின்ற இத்தகைய அற்புதம் வாய்ந்த அன்பர்களை இந்த சரித்திரம் படைப்போம் தளம் ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையிலே அறிமுகப்படுத்தி அவர்களுடைய அருமை பெருகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையில் சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அம்மாவுக்காக ஒரு சிறிய பாடல். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து, கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து, அன்னை தந்தை ஆனவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்பு வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து, இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பார் முழுதும் மனிதர்குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து, பார் முழுதும் மனிதர்குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து, போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் வேதமதை வளர்த்து, பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும், பற்றுதனை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து
நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். அன்பு அம்மா கோதை அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளும் வணக்கங்களும். அம்மா, நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நலமுடன் வாழ்ந்து இன்னும் சேவை ஆற்ற வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பொருத்தமான பாடலுக்கும் மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். கோதையம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்க உங்க நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கோதையம்மா, உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்கம்மா. உங்கள் ஏற்புரைக்கான நேரம். குறுஞ்செய்தி வாயிலா தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க தேவகுமாரி அவர்களுக்கு நன்றி. அஜ்மல் அவர்களும், கோதையம்மா, நீங்கள் கடந்து வந்த பாதை என்னை மெய்சிலிருக்க வைத்தது. உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. கோதையம்மா, நீங்க பேச முடியுமா? உங்களுக்கு இணைய சவால் நினைக்கிறேன். ஒரு நிமிடம் பார்க்கலாம். நன்றி நன்றிம்மா. எனது கீழே இறங்கிட்டுமா, என்னால வரவே முடியல, அதான் பேச முடியல. பேசுறது நீங்க பேசுறதெல்லாம் கேட்க முடிஞ்சது. ஆமாம்மா, 2 நாளா கொஞ்சம் நன்றி. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமா. எனது பொங்கல்ல இருந்தே அப்படிதாம்மா, கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்கு. நான் எப்படி பேச போறேன்னு நினைச்சேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுனதே எனக்கு அது போனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் போல இருக்கு. அவ்வளவு இதுவா இன்னைக்கு ஓரளவு கேட்டுச்சு. இப்பதான் இறங்கிட்டேன். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. முதல்ல முக்கியமா அருளுக்கு அவர்கிட்ட நேத்தி கூட திட்டினேன். ஐயோ, என்னை வம்புல இழுத்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சிரிச்சாரு அவரு. எப்படி பேச போறேன்னு நினைச்சேன். ஏதோ ஓரளவு பேசினேன்னு நினைக்கிறேன். டைம் ஆகுதுன்னு கொஞ்சம் வேகமா பேசின மாதிரி இருந்தது எனக்கு. மணி ஆயிடும்னு சொல்லிட்டு முதல்ல இந்த அவைக்கு என்ன அழைப்பு மேல நம்பிக்கை வச்சு அறிமுகப்படுத்தினார் பாருங்க அருள். அவருக்கு ரொம்ப நன்றி. நீங்களாம் நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு, இந்த சரித்திரம் படைப்போம் குழுவினர் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. அதை கேட்கறதற்காக கீழே எல்லாருமே வந்திருந்தவங்க அனைவருக்குமே நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்குது இந்த தருணம் எனக்கு. 2வது, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லும்போது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்குது. இப்போ இந்த காலை நேரத்துல இதை நான் அடிக்கடியே நினைச்சிட்டே தான் இருப்பேன். ரொம்ப நாளைக்கு நினைச்சிட்டே இருப்பேன். இந்த தருணத்தை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில. இதுவும் ஒரு புதிய அனுபவம். இப்படிலாம் நான் பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அனைவருக்கும் நன்றி. ஆரோக்கியம் பிரிண்டோ அவங்களுக்கு அவரை பத்தி ஒண்ணுமே சொல்லலை. அவர் மெசேஜ் போட்டுட்டே இருந்தாரு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு திருப்பி நான் பதில் கூட நன்றி தான், நான் அப்படியே இதுதான் போட்டேன், தம்ஸ் அப் தான் போட்டேனே தவிர அவர் கூடயும் பேசல. அனைவரும் கலந்துக்கிட்டாங்க. அனைவருக்கும் விஜயா, இந்தியா, நம்ம ஒரு அர்த்தநாரீஸ்வரர், அருள். இப்ப பாடல் சிறப்பா பாடினாரு. எனக்கு அப்பெல்லாம் கீழே இறங்கிட்டு ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்க கூடவே தான் நானுமே பாடினேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த அவைக்கு ஏத்த மாதிரி நினைச்சு பாடியிருக்கீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சிறப்பா தோணுது. நன்றி நன்றி. கற்பகம் அவர்களுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. அவங்க நேத்தியே என்னோட தொடர்பு கொண்டு பேசுனாங்க. நல்லா பேசுங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவுரை எல்லாம் சொன்னாங்க. பயப்படாதீங்க, எல்லாரும் நம்ம அவைதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. கீழிருந்து கேட்ட அனைத்து உறுப்பினர்களுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தலைவணங்கி நன்றியை சொல்றேம்மா. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா உங்களோட வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. சின்ன வயசு குறும்புகளாகட்டும், அதற்கப்புறம் பள்ளி ஆசிரியராக உங்களுடைய பயணம், அதுல நீங்க செய்த சாதனைகள், அதற்கப்புறம் குடும்ப வாழ்வு, அருமையான அந்த குடும்ப வாழ்வு பத்தி பகிர்ந்துகிட்டதா இருக்கட்டும், இப்படி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை பயணத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதற்கு அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார நன்றிங்கம்மா. தொடர்ந்து நம் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கவனிப்பாளருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அஜ்மல், தேவகுமாரி இருவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த வாரம் முழுக்க தங்களுடைய கருத்துக்களாலும் கவனிப்பாலும் அவையை நிறைத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு புதிய தொகுப்பில் புதிய சிந்தனைகளுடன் புதிய பேச்சாளருடன் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.